श्रीमत्वतूलवरदार्य गुरोस्तनूजम् श्रीवाससूरिपदपङ्कजराजहंसम् श्रीमन्नदार्तिहरदेशिकपौत्ररत्रं रामानुजं गुरुवरं शरणं प्रपद्ये. அப்பன் திருவடிகளே சரணம். ஓம் ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் திவக்யாதிகுணாநவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியோமோகதஸ்ததிராணிதநாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தைகசிந்தோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே. மாதா பிதா யுவதனயஸ்தனயா விபூதிம் சர்வம் யதேவ நியமேன மனத்வயானாம் ஆத்யஸ்ய நகுலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததாங்கிரகுலம் பிரணமாமி மூர்த்தா. பூதம் சரஸ்ய மகதாவிய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகி வாகான் பக்தாங்கிரேணும் பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதமோஸ்மி நித்யம் குருமுகம் அனதீப்ய பிராக வேதானசேஷான் நரபதி பரிக்ளுப்தம் சுல்கமாதானுகாமக ஸ்வசனமவரந்தியம் ரங்கநாதஸ்ய சாட்சாத் திஜுகுலதிலகம் தம் விஷ்ணுசித்தம் நமாமே. மின்னார் தடமதில் சூழ் வெள்ளிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் கலர்கமலம் சூடினோம் முன்னால் கிளியறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மையினில் சேரும் வழியிருத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர் வீரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய 10 பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டதெந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்விதிருக்காப்பு அடியோ மோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோல் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்யமும் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கமென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நவின்றுரைப்பனமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் வல்லாண்டே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே ராமநாம வராணன் ஓம் நமைதி. பூமண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ் மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்துய்ந்தவன் பல்கலையோர் தாமண்ணி வாழ ராமானுசன் சரணார விந்தம் நாமண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. எல்லாருக்கும் அடியனுடைய நமஸ்காரம். போன வாரம் உடையவர் ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளி சிஷ்யர்களோடு பரிபாலனம் பண்ணக்கூடிய காட்சிகளை பார்த்தோம். அதாவது காஞ்சி பேரருளாளன்ட்ட உத்தரவு வாங்கிக்கிறார். காஞ்சி பேரருளாளன் என்ன சொல்றார்? இன்று முதல் நீ பூலோகம் வைகுந்தம் இரண்டுக்கும் அதிபதி. ஆகையினால் 2 செல்வத்தை உடையவர் நீ. ஆகையினால் இன்று முதல் உடையவர்னு உனக்கு பேர் அப்படின்னார். இது எப்படிப்பட்ட மகா பாக்கியம் பாரு. அதாவது பெருமாளுக்கு சமமாக வசதி வைக்கிறார். நான் போன வாரம் சொல்லும்போது சொன்னேன், பின்னால குரு பரம்பரையில் வரும் ஒரு மோர் வியாபாரம் பார்க்குறவ ராமானுஜர்கிட்ட கேட்பான், நீங்கள் எனக்கு மோசம் கொடுக்கணும்னு. மோசம் கொடுக்கறது பெருமாள்கிட்ட கேளுமா, எனக்கு இல்லை, அது எனக்கு பெருமாள்கிட்ட நம்பிக்கை இல்லை, பெருமாள் கூட கைவிட்டுடுவார், நீங்கள் எனக்கு சொன்ன எல்லாம் கிடைக்கும் அப்படின்னார். சரிம்மா உனக்கு மோசம் கிடைக்கும் கவலைப்படாது அப்படின்னார். அதெல்லாம் முடியாது, நீங்கள் எழுதி கொடுக்கணும்னா ஓலையிலே எழுதி கொடுத்தாராம் பெருமாளுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி இவளுக்கு மோட்சம் கொடுக்கணும்னு. உடனே அதை கொண்டு திருப்பதியில் பெருமாள் சன்னதியில் வச்சாலாம். பட்டர்கிட்ட கொடுத்து வச்ச உடனே அந்த ஓலையை பாதத்தில் வச்ச உடனே அந்த ஓலையும் மறைஞ்சு கொடுத்து இவளும் இதாயிட்டா. அந்த அளவுக்கு நம்பிக்கை. அதாவது ஒன்று ஆச்சாரியன் மேலே நம்பிக்கை ஒரு பக்கம்,
அதுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டால் பெருமாளே உத்தரவு கொடுத்தார். பெருமாள் சில பேருக்கு நேரடியாகவே உத்தரவு கொடுத்துருக்கார். அதனால் அவர் சொன்னாராம், பெருமாள் காஞ்சிபுரத்தை விட்டு போகும்போது, நீ இந்த பூலோகத்துக்கும் நீ அதிபதி, வைகுந்தத்துக்கும் நீ தான் அதிபதி. வைகுந்தத்துக்கு யாராவது போகணும்னா உன்னை சரண் போது, அதனால தான் சொல்கிறேன், பூமண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்து துய்ந்தவன் பல்கலையோர் தாமண்ணி வந்த ராமானுசன் சரணாரவிந்தம் நாம் அண்ணி வாழ நெஞ்சிவே சொல்லுவோம் அவன் நாமங்களே. ராமானுஜன் யார் சொல்லிட்டாங்களோ அவங்க எல்லாருக்குமே மோட்சம் உண்டு. ராமானுஜனுடைய நாமங்களை சொன்னவர்களுக்கு மோட்சம் உண்டு. ராமானுஜனுடைய பாதங்களை அடிபணிந்து மோட்சம். பெருமாளை கூட வேண்டாங்கிறார். ஆச்சாரியனுடைய காலை பிடிச்சாச்சுன்னா அது நம்மை உய்விக்கும். உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி. சாமியே இல்லைன்னு சொன்னால் கூட கடைசியில் ராமானுஜர் பேரை சொல்லிட்டு தான் முக்தி அடைகிற மாதிரி காலம் ஆயிடுது. அதனால அவர்கிட்ட சரணாகதி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொன்னாருங்கிறதோட போன வாரம் நிறுத்தினேன். இப்போ ராமானுஜர் மடத்தை நிறுவிவிட்டு மடத்துடைய கைங்கரியில் செய்ய ஆரம்பிக்கிறார். கோவில் நிர்வாகம் இன்னும் முழுசாக அவர் கைக்கு வரல. மடத்து நிர்வாகத்தை மடத்தை ஸ்தாபித்து அவருடைய சிஷியர்களோட தனக்கு அபிமானமான சிஷ்யன் கூறத்தாழ்வான், இன்னொரு சிஷியன் சொன்னேன் முதலையாண்டான்னு பேர். முதலையாண்டான்னா யாருன்னா ராமானுஜருடைய சகோதரியுடைய பிள்ளை. அவர் பூந்தமல்லி பக்கத்தில் ஒரு ஊரில் இருக்கார். அவரும் இவருடைய சிஷியராகிறார். அப்போ பிரதம சிஷியர்களாக முதலியாண்டான் கூறத்தாழ்வான் 2 பேரும் இருக்கா. இதை மனசில் வச்சுங்க. ஒரு நாள் ராமானுஜர் பெரிய நம்பிகளுடைய திருமாளிகைக்கு போகிறார். திருமாளிகைனா வீடுன்னு பேர். வைஷ்ணவத்தில் வீட்டுக்கு சொல்லும்போது பெரியவர்களுடைய வீடை நல்லா தெரிஞ்சுக்குங்க. இது தெரிஞ்சு முத்துராமனுக்காக தான் சொல்கிறேன். வைஷ்ணவர்களில் நம்மை விட பெரியவர்களை வீட்டை சொல்லும்போது திருமாளிகைன்னு சொல்லுவோம். நம்முடைய வீட்டை சொல்லும்போது குடிசைன்னு சொல்லுவோம். அடியனுடைய குடிசைக்கு வாங்கன்னு தான் சொல்லணும். நீ பெரிய பங்களா கட்டி வச்சுருந்தா கூட பணிவாக என்ன சொல்லணும்னா, அடியனுடைய குடிசைக்கு வரீங்களா அப்படின்னு கேட்பாங்க, என் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்கிறதுக்கு. அதே நேரத்தில் அவங்க வீட்டுக்கு வரும்போது உங்கள் திருமாளிகை எங்கே இருக்குன்னு கேட்போம். அவர் வீடு குடிசையாக இருக்கும். ஒரு பெரிய ஒரு ஆச்சாரியன் ஸ்தானத்தில் இருக்கிற ஒருத்தர் வீடு, அவர் வீடு குடிசையாக தான் இருக்கும். ஆனால் அது குடிசையாக நம்ம நினைக்கிறது இல்லை. என்ன சொல்கிறோம், உங்கள் திருமாளிகைக்கு நான் வரலாமா அப்படின்னு கேட்போம். அதே நேரத்தில் என் வீட்டுக்கு வாங்கினா என்னுடைய வீடுன்னு சொல்லக்கூடாது, அடியனுடைய குடிசைக்கு வாங்கணும். நம்ம 3 மாடி கட்டி வச்சுருப்போம். அந்த எண்ணம் வரக்கூடாதுங்கிறக்கா வைஷ்ணவர்களில் அந்த பணிவு வரணுங்கிறக்கா அடியனுடைய குடிசைக்கு நீங்கள் உங்கள் திருவடியை சேர்க்கணும்பா, நீங்கள் வரணுங்கிறதுக்கு. அடியனுடைய குடிசையில் உங்கள் திருவடியை பதிக்கணும் அப்படிம்பா, நீங்கள் வரங்கங்கிறதுக்கு. அந்த பணிவு வரணுங்கிறக்காக வைஷ்ணவத்தில் வார்த்தைகள் ரொம்ப இதாக இருக்குது. ஆனால் நமக்கெல்லாம் அது வரவே மாட்டேங்குது. நம்ம சாதாரணமாக பேசுவோம், வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறோம். அப்போ நான் என்னுடைய வீடுங்கிற எண்ணம் வரக்கூடாதான். நீ எவ்வளோ பெரிய வீடு கட்டினாலும் அது குடிசை தான். அதே நேரத்தில் ஆச்சாரியர்கள் பெரியவங்க அவங்க பெருமாளுக்கு டெய்லி பூஜை பண்ணி அவர்கள் சக்தியை வரவழைச்சிருக்கனால அது சாதாரண குடிசையாக இருந்தால் கூட அது திருமாளிகைன்னு சொல்லணும். மாளிகை ஆகிடுதான். ஏன்னா பெருமாள் இங்கே நித்தியவாசம் பண்ணுறதுனால. இது வைஷ்ணவத்தில் உள்ள சம்பிரதாயம். அப்போ பெரிய நம்பிகளுடைய திருமாளிகைக்கு போகிறார். போய் அவரை தண்டனித்து, அதாவது தண்டனித்துனா விழுந்து வணங்கி, சுவாமி கண்ணீர் மல்க சொல்கிறார். ஆள வந்தார நேரடியாக பார்த்து அவர்கிட்ட பல விஷயங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டேன். பெருமாளுடைய திருவுள்ளம் எனக்கு அது நிறைவேறலை, எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. இப்போ ஆளவந்தாருடைய ஸ்தானத்தில் உங்களை தான் வச்சு பார்க்குறேன். நீங்கள் எனக்கு
ஆளவந்தார் பண்ண உபதேசங்களை எல்லாம் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க, ரகசியார்த்தங்களை சொல்லுங்க அப்படிங்கிறார். உடனே இவருக்கு பெரிய நம்பிகளுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்குங்க, ஒரு படிக்கிற பையன் போய் ஆசிரியர்கிட்ட சந்தேகம் கேட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த ஆசிரியருக்கு என்னவோ கோடி ரூபா கொடுத்தது மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஆர்வத்தோடு கேட்குறானேங்கிற சந்தோஷம் இருக்கும். அதுதான் அந்த குருஸ்தானத்துக்குள்ள மதிப்பு. நம்ம பையன் நம்மகிட்ட ஒரு சந்தேகம் கேட்டான்னா என்ன சொல்லுவோம்? போடா, உனக்கு வேறு வேலை கழுது இல்லை, சும்மா தொடுத்தானே அப்படிம்போம். ஆசிரியர்கள்ட்ட அல்லது குருஸ்தானத்தில் இருக்கிறவங்ககிட்ட சந்தேகம் கேட்டாங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இதில் ஒரு வகையான சந்தோஷம் என்ன தெரியுமா? சொல்கிற ஒரு விஷயம், நல்ல விஷயங்களை சொல்கிறவனுக்கு எதில் சந்தோஷம்னா, கேட்குறவனுக்கு ஆர்வமாக இருந்தானா சொல்கிறவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நல்ல நெல் அதை சரியான இடத்துல விளைச்சா போட்டு விதைச்சா தான் அது பயிராகும். நல்ல விஷயங்கள் சில பேர்கிட்ட இருக்கும், அது தேவையில்லாம கட்டாந்தரையில் அதை போட்டு என்ன பிரயோஜனம், அல்லது ஒரு பாறையில் போட்டு என்ன பிரயோஜனம்? அப்போ அது சரியான இடத்துல போய் சேர்ந்ததுன்னா, சந்தர்ப்பங்கள் கூட தண்ணி ஊற்றி இது பண்ணும்போது அது பயிராக வளர்ந்து பலன் கொடுக்கும். அது எப்படி கொஞ்சம் அந்த விதன் இல்லாதது கொஞ்சம் நாள் கழிச்சு தான் பலன் கிடைக்கும், உடனே பலன் கிடைக்காது. இது மாதிரி சத்து விஷயங்கள் படிச்சிடுறது பெருசு இல்லை, எல்லாரும் படிச்சிடுவாங்க. படித்ததை சொல்லக்கூடிய இதில் 3 வகையான பாக்கியம் இருக்குது. எல்லாரும் படிக்க முடியும், புஸ்தகத்தில் இருக்குது. ஆனால் படித்ததை சொல்கிறதுக்கு எல்லாராலையும் முடியாது. சரி, சொல்கிறதுக்கு முடியும், அதை கேட்குறதுக்கு ஆள் இருக்காது. சொல்கிறதுக்கும் கேட்குறதுக்கும் ஆள் இருக்கும், அதை கேட்டதை கடைப்பிடிக்கிறதுக்கு ஆள் இருக்காது. அப்போ இந்த 5-6 விஷயங்கள் ஒன்று சேர்ந்தா தான் ஒரு விஷயம் பலனடையும் இல்லையா? ஒருத்தன் படிக்கணும், படித்த விஷயத்தை அவன் முதல்ல மனசுக்குள்ளே கிரகிச்சிக்கணும். கிரகிச்சு அதை அந்த கடினமான விஷயத்தை சுலபமாக்கி எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அதை வெளியிடணும். வெளியிட்ட உடனே அதை வெளியிடுறோம், இந்த காதில் வாங்கி அந்த காதில் வாங்கிட்டு போயிட்டு அது இவன் பேசுனது பூரா வேஸ்ட் ஆகிடும். அப்போ அதை வாங்கிக்கிறவன் அதை ஒரு சொத்தாக நினச்சி வாங்கிக்கணும். ஒரு கிடைக்காத விஷயம், ஒரு கிடைக்காத ஒரு 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 புதையல் கிடைச்சது மாதிரி நினச்சி சந்தோஷத்தோடு வாங்கிக்கணும். வாங்கி கொண்டு அதை வாங்கி பத்திரப்படுத்தி வைத்து கொண்டு, அவனுக்கு புதையல் கிடைச்சதுன்னா அதை நாளைக்கே உபயோகப்படுத்த முடியும். உள்ளே அதை பத்திரமா வைத்து கொண்டு தனக்கு தேவையானதுப்போ அதை பயன்படுத்திக்கணும். அப்போ தான் இவன் படித்ததுக்கும் பிரயோஜனம், சொன்னதுக்கும் பிரயோஜனம், கேட்டவனுக்கும் பிரயோஜனம். இது அவ்வளவும் எல்லாருக்கும் கிடைக்காது. ஆசை இருக்கும் கேட்கணும்னு, அவங்களுக்கு கேட்குறதுக்கு பாக்கியமோ நேரமோ இருக்காது. சொல்கிறதுக்கு ஆசை இருக்கும், இவனுக்கு சொல்கிறதுக்கு சக்தி இருக்காது, இல்லாட்டி எத்தனை நாள் சொல்ல போகிறேன்னு எனக்கே தெரியாது. அப்போ பகவான் படிக்கக்கூடிய அறிவு, அதை சிந்திக்கக்கூடிய அறிவு, அதை சொல்லக்கூடிய அறிவு, அதை கேட்கக்கூடிய உத்வேகம், அதை கேட்டதை பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள், இது அவ்வளோ சேர்ந்தா தான் ஒரு பொருளுடைய, எப்படி ஒரு சமையல் ஒரு பொருள் சமையல் ஆகணும்னா என்ன ஆகுது? அரிசி இருக்குது, அரிசியை முதல்ல அடுப்பு இருக்கணும், வெந்நீர் ஊற்றணும், தண்ணி ஊற்றி அதை பக்குவமாக இறக்கணும், இறக்கினதுக்கப்புறம் நல்லா அது பக்குவமாக சமைக்கணும், சமைச்சதுக்கப்புறம் பசியோடு இருக்கும்போது சாப்பிடணும். அப்போ தான் அது ருசி. நல்லா வயிறே பசிக்காக ஒரு சக்கரை வியாதிக்காரனுக்கு போய் அழகான ஒரு சக்கரை பொங்கலை கொடுத்தா என்ன, அவனை ருசிச்சா சாப்பிடுவான்? அதுவே அவனுக்கு விஷமாயிடும். அப்போ இது அவ்வளோ சேர்றது பகவானுடைய அருள் இருந்தால் தான் கிடைக்கும். சொல்கிற அருளும் சொல்கிறதுக்கு உண்டான பாக்கியம் பகவான் கொடுக்கணும். சொல்கிறதுக்கு உண்டான ஞானத்தையும் சந்தர்ப்பத்தையும் அதுக்கு உண்டான உடல் சக்தியையும் நேரத்தையும் கொடுக்கணும். கேட்குறதுக்கும் ஒரு பாக்கியம் வேணும். கேட்டது பாக்கியம், கேட்டது மனசில் தங்குறதுக்கும் ஒரு பாக்கியம் வேணும். தங்கினதை சரியான சமயத்தில் அதை உபயோகப்படுத்தவும் தெரியணும் இல்லையா? அமெரிக்கன் டாலர் கையில் வச்சுருக்கோம், ஒரு கஷ்டப்படுற ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒரு அமெரிக்கன் டாலர் கிடைச்சதுன்னா அவன் அதை என்ன நினைப்பான்? அதை பார்த்தானா செல்லாத ஒன்றுன்னு நினைப்பான்.
ஆனால் அது இவன் வந்து ₹1 பிச்சை எடுத்துருப்பான். இவன் கையில் ஒரு அமெரிக்கன் டாலர் ஒன்று கிடச்சிருக்கும். அது ₹40 சமம், ₹50, ₹60 சமம். ஆனால் அவன் அது என்ன நினைப்பான், இது என்னென்னவோ படம் இருக்குது, இது ஏதோ செல்லாத நோட்டு, டூப்ளிகேட் நோட்டு அப்படின்னு அதை உபயோகப்படுத்த தெரியாது. ஆனால் அவன் கையில் இருக்குது. இதே மாதிரி தான் நமக்கு நல்ல விஷயங்கள் பகவான் நம்ம கையில் கொண்டு வந்து சேர்க்கிறார். அதை எப்படி பயன்படுத்தணும், எங்கே பயன்படுத்தணும், எப்போ பயன்படுத்தணும் இல்லையா? அவன் அமெரிக்கன் டாலரை கொண்டு போய் கிடுக்கிடுன்னு கொண்டு போய் ஒரு பெட்டி கடையில் கொடுத்தான், நான் வாங்குவானா? அப்போ அந்த அமெரிக்கன் டாலர் கையில் இருந்தால் கூட அதை எங்கே கொண்டு போய் செலுத்தணும், அதை எப்படி கன்வெர்ட் பண்ணணுங்கிறது தெரியணும். அப்போ தான் அந்த ரூபா பயனடையும். அதே மாதிரி இந்த நல்ல விஷயங்கள், சத் விஷயங்கள் எல்லாருக்கும் கிடைக்காது. கிடைத்தால் அதை புரிஞ்சுக்கிறதும் கஷ்டம். கிடைச்சிடும் ஈஸியாக. நான் இப்போ சொன்னேன், இதே அமெரிக்கன் டாலர் தான், பிச்சைக்காரனுக்கு அமெரிக்கன் டாலர் கிடைச்சது மாதிரி தான். அது நல்ல சத்து விஷயங்கள், நல்ல விஷயங்கள் தான். ஆனால் அவனுக்கு அதனுடைய மதிப்பு தெரியாது. அப்போ என்ன பண்ணணும், அதை நமக்கு தகுந்த, அதில் விஷயங்கள் கஷ்டமான விஷயமா இருக்கும், அதை நமக்கு தகுந்த விஷயங்களாக மாற்றிக்கணும். மாற்றினாப்புல பத்தாது, அதை தகுந்த நேரத்தில் உபயோகப்படுத்தணும். இதுதான் சத்து விஷயங்கள் உள்ளது. இதைத்தான் உடையவர் அருமையாக போய் சொல்கிறார் பெரிய நம்பிகள்கிட்ட. சுவாமி, என்னுடைய ஆசை பேரவா ஆள வந்தாருக்கு சிஷியனாக இருந்து அவருடைய ரகசியமான ரகசியார்த்தங்கள்னு பேர். என்ன ரகசியார்த்தங்கள்னு சொல்லுவாள். ரகசிய அர்த்தங்கள்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ராமாயணம் நம்ம படிக்கிறோம். ராமாயணம் படிக்கும்போது நமக்கு என்ன தெரியுது, கதை தெரியுது. அதுக்குள்ள பல ரகசியங்களை வால்மீகி பகவான் வச்சிருக்கார். தத்துவங்கள், ரகசியங்கள். அதில் என்ன இருக்குன்னா, ஒரு ராமாயணம் எடுத்து படித்தோன்னா அல்லது மகாபாரதம் படித்தோன்னா அதில் 6 வகையான விஷயங்கள் இருக்கு. ஒன்று கதைன்னு எடுத்தால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது வந்து 3வது மனுஷன் ஒருத்தன் கஷ்டப்பட்டான் அப்படி இப்படின்னு இதை கதையாக இப்போ கேட்கலாம். 2வது அதில் தத்துவங்கள் இருக்குது, வாழ்க்கை தத்துவங்கள். இதே மாதிரி கஷ்டம் நமக்கு வேறு ரூபத்தில் வரும். அப்போ எப்படி நாம் நடந்துக்கணும், அது தத்துவம்னா என்னென்னா தர்மம். நமக்கு இது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்ததுன்னா, ஒரு கஷ்டம் வந்ததுன்னா அதை எப்படி எதிர்கொள்கிறது, அப்போ தர்மம் எப்படி ஜெயிக்கும். இது 3வது பக்தி. அப்போ கடவுளை, இப்போ அர்ஜுனன் கடவுளை முழுசாக சரணாகதி அடைஞ்சான், கடவுள் கஷ்டத்தில் காப்பாற்றினார். இப்போ பக்தி எப்படி அப்படிங்கிறது அந்த கதையில் சொல்கிறார். அடுத்தது ஞானம். ஞானம் என்ன ஞானம்னு கேட்டால், வியாசர் பெரிய ஞானி, ஆனால் அவரால் அவருடைய வம்சத்தில் உள்ளவங்களுடைய சாவை அவருடைய குழந்தைகள் தான் எல்லாம், துரியோதனன், துச்சாதனன் எல்லாருமே தன்னுடைய குழந்தைகளுடைய மரணம், சாவு, தன்னுடைய வம்சத்தினுடைய அழிவு அவருக்கு நல்லாவே தெரியுது. அதை அவர் தடுக்க முயற்சிக்கலை, தடுக்க முடியவும் முடியாது. அந்த விதிங்கிறது பெருசு. இந்த ஞானம், இப்போ நமக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா நம்ம புலம்புறோம்ல, அப்போ இதை தாங்கக்கூடிய ஞானம், இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஞானம். இப்போ ராமன் வந்து பூமியில் பிறந்தான், அவன் கஷ்டப்படணும்னு தேவை. 14 வருஷம் காட்டில் ராஜாவுக்கு பிள்ளையாக பிறந்தாலும் கஷ்டப்பட்டான் 14 வருஷம். அப்போ இதை வந்து இந்த கஷ்டத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஞானம் இந்த இதில் கிடைக்கும். அதுக்கெல்லாம் மேலே அறிவு. இதை எப்படி செய்யணும், ஒரு காரியம் அதை எப்படி செய்யணும், பகுத்தாய்ந்து பிரித்து செய்கிறது. ஒரு விஷயத்தை அப்படியே எடுத்துக்கிறது இல்லை, அது ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் எப்படி நடந்து. அதான் கற்க கசடரை கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அதை சொல்லிட்டு இன்னொன்று சொன்னார், எப்பொருள் எத்தகைய ஆயிரம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு. இப்போ ராமாயணம் சொன்னார்னா அதுக்கு ஒரு மெய்ப்பொருள் ஒன்று இருக்கும். வெளியில் உள்ள பொருள், ராமர் இப்படி நடந்தார் அப்படி நடந்தார், சத்தியத்தை காப்பாற்றினார், அப்பா சொன்னபடி கேட்டார், மனைவியை இது பண்ணார், அந்த கதை. அதுக்கு இன்னொரு மெய்ப்பொருள் என்னன்னா ஒன்றே ஒன்று இருக்குது. பகவத்கீதையில் அதான் சொல்லுவான். எல்லாம் கேட்டு கடைசியில் கிருஷ்ணன்ட்ட கேட்பான் அர்ஜுனன், எனக்கு ஒன்றுமே புரியலையே, இத்தனை யோகங்கள் சொன்ன, 18 அத்தியாயத்தில் நீ சொன்ன எல்லா வகையான பக்தி யோகம், ஞான யோகம், கர்ம யோகம், இதனுடைய எசன்ஸ் என்ன,
சுருக்கமாக சொல்லுதான். அப்போ தான் சொன்னான், சர்வ தர்மான் பரித்யக்ஷ மாயேகம் சரணம் பிரஜ. எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு என்னிடம் சரணாகதி பண்ணேன்னா மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அந்த சரணாகதிங்கிறத சொல்கிறதுக்காக தான் பகவான் எத்தனை யோகங்களை சொன்னான். இது ஒவ்வொரு ஸ்டெப்பாக, நீ முதல்ல உன்னுடைய கர்மாவை செய்யி, பக்தி பண்ணு, ஞானத்தை அடை, அது அடைஞ்சாச்சுன்னா அப்புறம் அடுத்த இது சரணாகதி. எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ நிம்மதியாரு. அப்போ எந்த வகையான இதுவும் உன்னை பாதிக்காது. இது இந்த தத்துவம் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அதுக்காக தான் இத்தனை விளக்கம். அப்போ ராமானுஜர் அவ்வளவு பாக்கியம் பண்ணி ஆதிசேஷனுடைய அவதாரமாக பிறந்த ராமானுஜருக்கு ஆச்சாரியன் நினைச்ச ஆச்சாரியன்ட்ட போய் கிடைக்க முடியல. அவர் கருத்துக்கு மாறுபட்ட யாதவ பிரகாசர்கிட்ட போய் ஆச்சாரியனா ஏற்றுக்கிறார். யாதவ பிரகாஷ் தான் தப்பு தவறமாக சொல்கிறார் விஷயங்களை. அதாவது இவருக்கு மாறுபட்ட கருத்துக்களை சொல்கிறார், அதை ஏற்றுக்க முடியல. ஆனால் குருன்னு கூட பார்க்காம இந்த கருத்து நீங்கள் சொல்கிற கருத்து தவறுன்னு சொல்லி வாதிடுறார். உடனே அவர் போறதுக்கு விரட்டி விட்டுறார். ஆளவந்தார்கிட்ட சேரக்கூடிய நேரத்தில் வரும்போது ஆளவந்தார் திருநாடு அலங்கரிச்சிட்டார், பரமபதம் போயிட்டார். இப்போ ஆளவந்தாருக்கு ராமானுஜரை தன்னுடைய சிஷ்யனாக ஏற்றுக்கணும்னு ரொம்ப ஆசை. பெருமாள்கிட்ட போய் வேண்டிக்கிறார், எனக்கு ராமானுஜரை கொடு, இவ்வளோ அறிவுள்ள இவர் இருக்கார், அவர் மூலமாக தான் நான் வைஷ்ணவத்தை பரப்பணும், எனக்கு அவரை சிஷ்யனாக ஆக்கி கொடுங்கிறார். ஆனால் காலம் கனியவில்லை. அதுக்குள்ளே இவருக்கு நிறைவடைந்து விட்டது. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், எப்படியாவது ராமானுஜர் இந்த வைஷ்ணவத்துக்கு திரும்புவார், நம்முடைய இந்த தர்மத்துக்கு அவர் தான் தலைமை தாங்க போகிறார்னு தெரிஞ்சு என்ன பண்ணார்னா 5 பேரிடம் 5 வகையான விஷயங்களை சொல்லி வைக்கிறார். ஏற்கனவே சொன்னேன், ஒரு பணக்காரன் தன்னுடைய சொத்துக்கு வாரிசுக்கு ஒரு பையன் இருக்கான், மைனராக இருக்கான், அவனுக்கு தன்னுடைய சொத்து போய் சேரணும். ஒரே ஆள்கிட்ட கொடுத்தா அவன் ஏமாற்றிட்டான்னா வம்பா போகும். அதனால் 5 பேர் 5 ட்ரஸ்டியை நிர்ணயிப்பான். கடை கண்ணி இதுக்கெல்லாம் ஒருத்தன் பார்த்துட்டு நீ அதை அவனுக்கு பக்குவம் அடைஞ்ச உடனே அந்த கடையெல்லாம் அவன்கிட்ட ஒப்படை. நிலங்கரை அதெல்லாம் ஒருத்தன்ட்ட ஒப்படைப்பான் அந்த பத்திரத்தை, இதை வச்சுக்க. அவனுக்கு நிலத்தை பற்றி அறிவு அதை பக்குவம் வந்ததுக்கப்புறம் நிலத்து சொத்தை ஒப்படை. இன்னொன்று கேஷ், பேங்க் கேஷு, அதை ஒருத்தனை கொடுத்துருப்பான், ஒரு 10 கோடி ரூபா பேங்க் கேஷு. இந்த பேங்க் பாஸ்புக்கெல்லாம் வச்சுக்க, வட்டி சேர்த்துக்கட்டும், அந்த நேரத்தில் கஷ்டப்படும் போது இந்த நேரத்தில் இந்த ரூபாயை கொண்டே கொடு. இப்படி தன்னுடைய சொத்துக்களை 5 பங்காக பிரித்து அதை கொண்டு இன்னொரு புஸ்தகங்கள்லாம் இருக்கும், ராமாயணம் மகாபாரதம் புஸ்தகங்கள்லாம் ஒரு கட்டு இருக்கும், அதை ஒரு ஞானிகிட்ட கொடுத்து இதை வச்சுக்கோங்க, அவனுக்கு பக்குவம் ஏற்படும் போது இந்த புஸ்தகங்கள்லாம் கொடுத்து அவனுக்கு அறிவை கொடுங்க. அப்போ தன்னுடைய சொத்துக்களை முழுசாக ஒருத்தன்ட்ட ஒப்படைக்க இது இருக்காது. எல்லாரும் எல்லாத்தையும் பத்திரமா பார்த்துக்க மாட்டாங்க இல்லையா? அப்போ யார் யாருக்கு எது வேணும்னு சொல்லி ஆளவந்தார் என்ன பண்ணுறார், தன்னுடைய விஷயங்களை பூரா தன்னுடைய சிஷ்யர்கள் 4-5 பேருக்கு சொல்லி கொடுக்குறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இஷ்டம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட்டு. அவங்கவுங்களுக்கு எந்த இதில் ஆர்வம் இருக்கோ அந்த அந்த விஷயங்களை அவருக்கு ஊட்டிட்டு பின்னாலே இதை ராமானுஜனுக்கு நீ என்னுடைய சார்பாக ராமானுஜனுக்கு உபதேசம் பண்ணணும்னு சொல்லிடுறார். இது அவ்வளவு சொல்லி அவருடைய பிரதம சிஷ்யராக இருக்கக்கூடிய பெரிய நம்பிகள்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறார். நீ ராமானுஜருக்கு கூட இருந்து எல்லா வகையான விஷயங்களையும் அவருக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு. இப்போ ராமானுஜர் பெரிய நம்பிகளுடைய திருமாளிகைக்கு போய் கண்ணீர் விட்டு கதறார். இதுதான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா ஆர்வம் இருக்கணும். அது நமக்கு கேட்டுக்கிற ஞானம் இருக்கோ கேட்டுக்கிற பக்குவம் இருக்கோ என்னவோ தெரியாது. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற ஈடுபாடு வந்துருச்சுன்னா அது எங்கே இருந்தாலும் நம்மளை இழுத்துட்டு போயிடும். அதில் பகவத் விஷயம் நம்ம புண்ணியம் பண்ணினா தான் அதை நோக்கி நம்மளை தள்ளும். எவ்வளோ பெரிய விஷயம், எத்தனையோ பேர் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்கும், கேட்க சந்தர்ப்பம் இருக்காது. சில பேருக்கு சந்தர்ப்பம் இருந்தாலும் கேட்கக்கூடிய இது வராது. இது ரெண்டும் ஒன்று கூடுறது பெரிய விஷயம். இது நம்ம ஆச்சாரிய குரு பரம்பரை பூரா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இதுதான். ராமானுஜர் பகவானுடைய அவதாரம் எல்லாம் தெரியும்னுட்டு இருக்கல.
பெரிய நம்பிகள்கிட்ட போய் காலில் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறார். சுவாமி, ஆளவந்தாருடைய விஷயங்கள்லாம் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு அவருடைய ரகசிய அர்த்தங்களை சொல்லுங்க அப்படிங்கிறார். ரகசிய அர்த்தங்கள்னா என்ன அர்த்தம்னா, வேதம் அப்படியே ஒப்பிக்கிறது ஒன்று, அதுக்குள்ள தத்துவங்கள் சில சாஸ்திரங்கள் இருக்கும், அது ரொம்ப நுட்பமாக இருக்கும். அது ரொம்ப நுட்பத்தோடு ஆராய்ஞ்சா தான் அது தெரியும். அதை பெரிய நம்பிகளுக்கு சொல்லியிருக்கார். அது பேர் ரகசியார்த்தங்கள்னு பேர். அதை நீங்கள் எனக்கு உபதேசம் பண்ணணும். எனக்கு உங்களை பார்க்கும்போது ஆளவந்தாருடைய மறு உருவமாகவே தெரியுது, நீங்கள் எனக்கு உபதேசம் பண்ணணும்னு உடனே பெரிய நம்பிகளுக்கு அவ்வளோ சந்தோஷம். இந்த நேரத்தில் நம்ம அவருடைய நிலைமைக்கு நம்ம போவோம். யோசிச்சு பாருங்க, பெரிய நம்பிகள் நம்ம கற்பனையில் நினச்சிக்கலாம், நம்ம ஒரு பெரிய நம்பிகள்னு நினச்சிக்கோமே, ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு பெரிய கோடீஸ்வரர் நம்மகிட்ட 1 கோடி ரூபாய் கொடுத்துட்டு போயிருக்கார். என் பையன் பக்குவம் அடைஞ்சு வரும்போது அவன்கிட்ட இதை ஒப்படைங்கன்னு இந்த நம்ம கிட்ட ஒப்படைச்சிட்டாருன்னு வச்சுக்குவோம், கற்பனையில் சந்தோஷப்பட்டுக்குவோமே. 1 கோடி ரூபா நம்ம ஒருத்தர் கொடுத்துட்டாரு, இதை பத்திரமா வச்சு என் பையனுக்கு பெரியவன் ஆனதுக்கப்புறம் அவன்கிட்ட கொடுன்னு நமக்கு ராத்திரி தூக்கம் வருமா? எப்படா அந்த பையன் பெரியவனாமா, எப்படா இந்த பொறுப்பை ஒப்படைப்போம், இதை நம்ம கையில் வச்சுக்கிட்டு நம்ம காக்க வேண்டியதாக இருக்கேன்னு நினைப்போம். அந்த பையன் விவரம் தெரிஞ்சு நல்லா நிலைமைக்கு வந்த உடனே எங்கள் அப்பா உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன்னாரே அப்படின்னு கேட்டான்னா சந்தோஷமாக கொடுப்போம், அப்பாடா ஒப்படைச்சிட்டோன்னு. இப்போ பெரிய நம்பிகளுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஆஹா, ராமானுஜருக்கு ரகசியார்த்தங்களை ஆளவந்தார் சொன்ன விஷயங்களை கேட்கணும்னு இவ்வளவு ஆசையோடு இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு உட்காருங்கன்னு சொல்லி ரகசியார்த்தங்களை உபதேசம் பண்றார். மந்திர உபதேசம் பண்ணணும். ரொம்ப சந்தோஷம், நல்லா உள்ள வாங்கிக்கிறார், வாங்கி கேட்ட ஆனந்தமாக அனுபவிக்கிறார். கொஞ்ச நாள் ஆறுது, ரகசியார்த்தங்கள் பரிபூர்ணமாக அவருக்கு முடிச்சிட்டார். என்னென்ன ஆளவந்தார் சொன்ன இவர்கிட்ட சொன்ன விஷயங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 5 வகையான விஷயங்கள் இருக்கு. அதில் ரகசியார்த்தங்களை இவர் வாங்கிட்டார். ஏன் வாங்கிட்டாருங்கிறதுக்கு பின்னால் நான் பழைய முன்கதை சுருக்கம் சொல்கிறேன். ஆளவந்தார் பெருமாள் திருவடி அடைஞ்ச காலத்தில் அவரை பள்ளிப்படுத்தி சம்ஸ்காரம் பண்ணும்போது அவருடைய 3 விரல்கள் மடங்கி இருந்தது. நான் சொன்னேன்னா இல்லையா? அப்போ அந்த 3 விரல்கள் ஏன் மடங்கி இருக்குன்னு உடையவர் ராமானுஜர் பார்த்துட்டு கேட்குறாரு, இவருக்கு ஏதாவது மனக்குறை இருந்ததான்னு. அப்போ அந்த கூட இருந்த சிஷ்யர்கள் எல்லாரும் சொல்றாங்க, ஆமாம், வியாசர் பராசரர் இவர்களுடைய பாஷ்யங்களுக்கு இவருடைய சூத்திரங்களுக்கு வசிஷ்டா வைத சித்தாந்தப்படி நல்லா தெரிஞ்சுங்க. பகவத்கீதை, வியாசர், பராசரர் இந்த வேத பாஷ்யங்களுக்கு ஆதிசங்கரரும் வியாக்கியானம் எழுதியிருக்கார். அதை அவர் ஒத்துக்கல. இவர் இந்த துவைத சித்தாந்தப்படி, அவர் அத்வைத சித்தாந்தம், அவர் வேதங்களுக்கும் பாஷ்யங்களுக்கும் அவரும் விளக்கம் சொல்லியிருக்கார். அதுலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு ஆளவந்தார் வியாக்கியானம் சொல்றார். அதை ரொம்ப விரிவாக எழுதி வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு கொடுக்கணும்னு ஆளவந்தார் ரொம்ப ஆசைப்பட்டார். ஆனால் அவருக்கு அவருடைய ஆயுசு காலத்தில் அதை செய்ய முடியல. அதை உபன்யாசம் பண்ணும்போது சொல்லுவார், வியாச பராசரருடைய பிரம்மசூத்திரங்களுக்கு நான் வியாக்கியானம் எழுதணும், அதுக்கு சந்தர்ப்பம் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தப்ப அவருடைய ஆசை நிறைவேறாமலே அவருடைய காலம் முடிஞ்சுடுத்து. அதனால அவருடைய 3 விரல்கள் மடங்கி இருந்தது. அதை யாருமே கவனிக்கவில்லை. ஆனால் ஆத்மார்த்தமாக அவரை குருவாக ஆச்சாரியனாக ஏற்றுக்கொண்ட ராமானுஜர் கவனிச்சிட்டார். அவர் கவனிச்சு சொல்றார், கேட்கிறார், அவருடைய 3 விரல் மாத்திரம் மடங்கி இருக்கே, எப்பவுமே அப்படி மடங்கி இருக்குமான்னு கேட்டார். இல்லையே, இப்பதான் மடங்கி இருக்கு அப்படின்னார்.
அப்போ உடனே இவர் கேட்டார், அது புரிஞ்சுட்டார். அவருக்கு ஏதாவது மனக்குறை உண்டான்னு கேட்டார். ஆமாம், 3 வகையான குறைகள் இருந்தது. வியாக்கியானம் பண்ணும்போது, சொற்பொழிவு பண்ணும்போது சொல்லுவார். அந்த குறைகள் நிறைவேறாமலேயே போயிடுத்து அப்படின்னார். அப்போ ராமானுஜர் சொல்கிறார், அப்போ என்னுடைய ஆச்சாரியனாக, என்னுடைய மானசீக ஆச்சாரியனாக ஏற்றுக்கொண்ட ஆளவந்தாருடைய ஆசைகளும் அவருடைய அனுகிரகமும், பெருமாள் எனக்கு இதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு பெருமாளுடைய அனுகிரகமும் இருந்ததுன்னா நான் அவருடைய ஆசையை நிறைவேற்றுவேன்னு சொன்னார். சொன்ன உடனே அந்த 3 விரல்களும் நிமிர்ந்தது. எல்லாரும் கண்ணீர் மல்க கோஷம் போடுறார் ஆச்சாரியனை போல். அந்த இடத்துல ஆச்சாரியனுக்கும் சிஷ்யனுக்கும் உள்ள உறவு அந்த இடத்துல பலப்பட்டது. அதனால தான் பின்னால் எல்லாரும் ராமானுஜரையே ஆளவந்தார், ஏன்னா பெரிய நம்பிகள் இருக்காங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க சிஷ்யர்கள், உயர்ந்த சிஷ்யர்கள். இவர்கள் எல்லாரையும் விட்டு ஆளவந்தாருடைய சிஷ்யனாவே ஆகாத ராமானுஜரை அந்த பீடத்துக்கு கொண்டு வந்து வைக்கணும்னு எல்லாரும் ஒரு ஏகமனதாக ஏன் தீர்மானித்தார்கள் என்றால், ஆளவந்தாருக்கும் ராமானுஜருக்கும் இருந்த ஒரு வேவ்லென்த். அப்ப ரொம்ப ஆசையோட அந்த சொத்துக்கு உரிமையாளன் வந்து கேட்கும்போது கொடுக்கக்கூடியதுக்கு எப்படி பாதுகாப்பாளன் எப்படி பத்திரமா ஒப்படைப்பாரோ, அதே மாதிரி பெரிய நம்பிகள் விரிவா தான் கற்றுக்கொண்ட விஷயங்களை எல்லாம் பூரணமா சொன்னார். அப்படியே கேட்டு ஆனந்த கண்ணீரோட அதை கேட்டு அனுபவிக்கிறார். அனுபவிச்சு அந்த ரகசியார்த்தங்கள் எல்லாம் நிறைவு பெறுகிறது. இப்போ ஒரு சொத்து வந்துருத்து. ரகசியார்த்தங்கள் கேட்டு முடிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் காலில் விழுந்து, நான் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கேன், இவர் ஆளவந்தாருடைய ரகசியார்த்தங்களை அழகா சொன்னீங்க, அவருடைய திருவாயிலிருந்து கேட்ட ஒரு சந்தோஷம் எனக்கு இருந்தது அப்படின்னு சொன்ன உடனே அப்போ சொல்றார் பெரிய நம்பிகள், ராமானுஜரே, உடையவரே, இதோட முடியல, உங்களுக்கு இன்னும் நிறைய அவர் வச்சுட்டு போயிருக்காரு. திருமந்திர அர்த்தத்தை அவருடைய அபிமானமான சிஷ்யராகிய திருக்கோஷ்டியூர் நம்பிகள்கிட்ட ஆளவந்தார் சொல்லி வச்சிருக்கார். அந்த திருமந்திர உபதேசத்தை திருக்கோஷ்டியூர்ல போய் அவரிடம் நீங்க கற்றுக்கொள்ளுங்கள். இது 2வது சொத்து அப்படின்னு சொல்றார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திருக்கோஷ்டியூர் நம்பிகளுக்கு ஏன் ரொம்ப அபிமானம் திருக்கோஷ்டியூர் நம்பிகள் மேல ஆளவந்தாருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உயர்வு இருக்கு. திருக்கோஷ்டியூர் நம்பிகள் யாருன்னா செல்வ நம்பிகள்னு மதுரை அண்ணன் வல்லபதேவனுடைய அரண்மனையில மந்திரி அவர் செல்வ நம்பிகள்னு. அந்த செல்வ நம்பிகளுடைய வம்சத்தில் வந்தவர் திருக்கோஷ்டியூர் நம்பி. திருக்கோஷ்டியூர் வந்து ஒவ்வொருத்தாலும் ஆயுசில் ஒரு தடவை போய் பார்க்கணும். ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கணும் அந்த ஊருக்கு போக. அந்த திருக்கோஷ்டியூருங்கிறது எல்லா தேவர்களும் வந்து இரண்யகனுடைய தொந்தரவு தாங்க முடியாமல் எல்லாரும் சேர்ந்து ஒன்று கூடி கோஷ்டியாக சேர்ந்து அவர்கள் ஆலோசித்தார்களாம். பெருமாளை நோக்கி வேண்டிக் கொண்டார்களாம், நீங்கள் வந்து இந்த இரண்யகனை வதம் பண்ணணும். எல்லாரும் கோஷ்டியாக சேர்ந்து பெருமாளை வேண்டிக் கொண்ட இடம், அதனால திருக்கோஷ்டியூர். இரண்ய வதம் முடிஞ்சிருத்து. முடிஞ்ச பிறகு பெருமாள்கிட்ட கேட்டாராம், நாங்கள்லாம் பார்க்க முடியல, நீங்கள் திடீர்னு ஒரே நாளில் பிரகலாதன் கூப்பிட்டாருன்னு உடனே போய் நீ சமகாரம் பண்ணிட்டீங்க, அந்த காட்சியை நாங்கள் பார்க்கணுமேனாராம். மறுபடியும் அங்கே ரீப்ளை பண்ணார். அதை அங்கே இருக்கும் அந்த கோயிலுடைய பிரகாரத்தில் இரணியனை வதம் பண்ணது. மறுபடியும் ரீப்ளை பண்ணி காமிச்சாராம். அவ்வளோ அருமையான இடம். இன்னொன்று அந்த திருக்கோஷ்டியூருக்கு இன்னொரு சிறப்பு உண்டு. பிரபந்தத்தை
வாங்கினோட பிரபந்தத்தை வரிசைப்படுத்தும் போது முதல்ல பிரபந்தத்தில் எழுதின பாசுரம் அதான். வண்ண மாடங்கள் சூழ் திருக்கோஷ்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தன்னில் எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணம் முற்றும் கலந்தனாயிற்றே. திருக்கோஷ்டியூர் ஜனங்கள்லாம் என்ன பண்ணனா, கிருஷ்ணன் அங்கே பிறந்துட்டானா இங்கே உள்ள ஜனங்கள்லாம் கொண்டாடினதான் ஹோலி பண்டிகை மாதிரி. எண்ணம் சுண்ணம் எதிரெதிர் தூவிட வண்ணம் முற்றும் கலந்தனாயிற்றேனர். எல்லாம் ஹோலி பண்டிகை எப்படி கொண்டாடுறாங்களோ அது மாதிரி எல்லா வகையான கலர் பொடியெல்லாம் கலந்து கிருஷ்ணன் பிறந்துட்டான்னு கிருஷ்ண ஜெயந்தி அப்படி கொண்டாடினாங்களாம் திருக்கோஷ்டியூரில். வண்ண மாடங்கள் சூழ் திருக்கோஷ்டியூர்னார். பெரிய பெரிய மாளிகையெல்லாம் இருக்கு. இங்கே போய் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பில்டிங் இருக்காது. ஆழ்வாருடைய கற்பனையில் அப்படி இருக்கு. வண்ண மாடங்கள் சூழ் திருக்கோஷ்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தன்னில் எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட வண்ணம் கண்ணம் முற்றும் கலந்தராயிற்றேனர். பாசுரம் பிரபந்தத்தில் அதுதான். அப்படிப்பட்ட ஊர் திருக்கோஷ்டியூர். அந்த திருக்கோஷ்டியூரில் பிறக்கவே பாக்கியம் பண்ணியிருக்கணும், பார்க்க ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கணும். அந்த திருக்கோஷ்டியூரில் இருந்தவர் செல்வ நம்பிகள், அந்த ஊரை பூர்வீகமாக கொண்டவர். இந்த செல்வ நம்பிகள் யாருன்னா வல்லபதேவன்கிறவன்ட்ட அரசனாக இருக்கார், மந்திரியாக இருக்கார். ஏற்கனவே சொன்ன கதை தான், இருந்தாலும் ஞாபகத்துக்காக சொல்கிறேன். வல்லபதேவன் ஒரு நாள் ஊர்வலம் போகும்போது பார்க்குறான். சொன்னேன் கதை தெரியும். ஒரு சத்திரத்தில் ஒரு பிராமணர் இருக்கார். அவர்கிட்ட கேட்குறான், சுவாமி சாப்பிட்டீங்களா, எங்கே வந்தீங்கன்னு. இப்படி இங்கே வந்து பெருமாள் சேவைக்கு வந்தேன், திவ்ய தேசங்கள்லாம். அப்படியே சாப்பிட்டீங்களா, ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லுங்கள், நீங்கள் பிராமணராக இருக்கீங்கன்னா. அவன் 3 வார்த்தை சொன்னான். என்ன சொன்னான்? முதுமைக்கு வேண்டிய உணவை, முதுமைக்கு வேண்டிய செல்வத்தை இளமையில் சேர்த்துக்கணும். ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் நல்லா இருக்கணும்னா வேலை பார்க்கும்போதே சேர்த்து வச்சுக்கணும். வேலை பார்க்கும்போது நல்லா ஆடி போட்டுட்டு ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் நீ வீடு கட்ட முடியாது, மகளுக்கு கல்யாணம் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அப்போ ஆஸ்பத்திரிக்கு தான் கொடுக்க சரியாக இருக்கும். அப்போ நல்லா சம்பாதிக்கிற காலத்தில் இளமையிலேயே சேர்த்து வைத்து கொண்டால் முதுமை சந்தோஷமாக இருக்கும். இதெல்லாம் நமக்கு நடைமுறை பாடம். 2வது, இரவுக்கு ஒரு இடத்துல தங்கணும்னா பகல்லையே நம்ம அதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கணும். ஒரு ஊருக்கு போகிறோம், புதுசாக போனோன்னா இரவு ஒரு இடத்துல தங்கணும். முதல்ல ஒரு லாட்ஜில் ரூம் போட்டுக்கிறணும். பகலில் எங்கே வேணாலும் சுற்றிட்டு ராத்திரி ஆன உடனே அங்கே போய் சேஃப்டியாக தங்கிக்கணும். இரவில் தங்குவதற்கு பகலிலேயே ஏற்பாடு பண்ணிக்கணும். அடுத்தது, மழை காலத்துக்கு வேணுங்கிற உணவை வெயில் காலத்தில் சேர்த்து வச்சுக்கணும். வெயிலாக இருக்கும் போதே வடாமெல்லாம் போட்டு வச்சுக்கணும். அப்போ தான் மழை காலத்தில் காய்கறி கிடைக்காட்டி டகார்னு வடத்தை பொறிச்சு அப்பளத்தை பொறிச்சு சாப்பிட்லாம். அப்போ மழை காலத்துக்கு வேணுங்கிற உணவை வெயில் காலத்தில் சேர்த்துக்கொள்ளணும். இது அவ்வளோ. இது நடைமுறை வாழ்க்கைக்கு. ஞான சம்பந்தமாக என்னன்னு கேட்டால், அடுத்த பிறவி நல்லா இருக்கணும்னா இந்த பிறவிலேயே நம்ம நல்லதை செஞ்சுக்கணும். முக்தி நமக்கு வேணும்னா இந்த பிறவி, ஏன்னா அடுத்த பிறவி நம்ம என்னவா பிறக்க போகிறோம்னு தெரியாது. நாயாக பிறப்போமா, பன்னியாக பிறப்போமா, கொசுவாக பிறப்போமா, எதா பிறப்போன்னு தெரியாது. அப்போ பகவானுடைய அறிவுள்ள ஞானமுள்ள பிறவி கிடைச்சப்ப இதுக்கு அடுத்தது மனித பிறவிக்கு அடுத்த பிறவி என்னன்னு கேட்டால் மோட்சம்தான். அந்த மோட்சத்தை நோக்கி போகிறதுக்கு உண்டான வழியை இப்போவே தேடிக்கணும். இதை சொன்னார். ராஜா வந்து அரண்மனைக்கு வந்து யோசிச்சான், தூக்கமே வரல. மற்றதெல்லாம் இருக்கு. முதுமைக்கு வேணுங்கிறத இளமையில சேர்த்துக்கணும், ராஜாட்ட நிறைய இருக்கு. மழை காலத்துக்கு வேணுங்கிறத வெயில் காலத்தை சேர்த்துக்கணும், குடவும் நிறைய அரிசி பருப்பு எல்லாம் இருக்கு. தங்குவதற்கு பகலில், இரவுல தங்குவதற்கு பகல்லையே ஏற்பாடு பண்ணிக்கணும், இருக்கு. அரண்மனையில் அருமையான அந்தப்புறம் இருக்கு. அப்போ அடுத்த ஜென்மத்துக்கு வேணுங்கிறத இந்த ஜென்மத்தில் சேர்த்துக்கணும்னு அப்போ தான் அவனுக்கு உரைக்கிது. ஆஹா, அப்போ முக்தியை நம்ம தேடி போகணும். போன ஜென்மத்தில் எல்லாரும், இது நமக்கும் உள்ள பாடம். போன ஜென்மத்தில் நம்ம பண்ண புண்ணியத்துடைய பலன் முத்துராமனாகவும் அவிநாசியாகவும் நாராயணனாகவும் பழனியாகவும் இப்படி பல பேரில் நம்ம பிறந்திருக்கோம். போன ஜென்மத்தில் பண்ண பலன் புண்ணியம், நல்ல மனிதனாக நல்ல அறிவோடு பிறந்திருக்கோம். பழனிக்கு ஆயுஷ் 100. இப்போ தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக வந்திருக்கே. போன ஜென்மத்தில் நாம் பண்ண புண்ணியத்துடைய பலன்
நாம் பல்வேறு பெயர்களோடு பிறந்து பூரணமான ஆரோக்கியத்தோட பூரணமான உடம்போட பிறந்திருக்கோம். இது முதல் பாக்கியம். அடுத்த பாக்கியம், நாம் ஏன் பிறந்தோம், நம்ம எதுக்காக பிறந்தோம், நம்முடைய அடுத்த பலனுக்கு என்னங்கிற அடையக்கூடிய ஞான மார்க்கத்தை அடையக்கூடிய அறிவை கொடுத்துருக்கான். இந்த அறிவு ஒரு பக்கம் இருக்கும், அதோட சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தையும் கொடுத்துருக்கான். இது இவ்வளவும் கிடைச்சதுக்கப்புறம் அதை உபயோகப்படுத்த தெரியாட்டி நமக்கு என்ன, நம்ம பிறகு எடுத்ததுக்கே யூஸ் இல்லை இல்லையா? கையில் 100 ரூபா நோட்டை வச்சுட்டு எவனாவது பட்டினி கிடப்பானா? ஹோட்டல் இருக்குது, கையில் 100 ரூபா நோட்டு இருக்குது, ஹோட்டலும் இருக்குது, சாப்பாடும் இருக்குது. செய்ய வேண்டியது என்ன? இந்த 100 ரூபாயை கையில் எடுத்துட்டு ஹோட்டலுக்குள்ளே போயாச்சா தன்னால் வேணுங்கிறத சாப்பிட்டு பணத்தை கொடுத்துடலாம். இப்போ நமக்கு பகவான் எல்லா வகையான சந்தர்ப்பங்களையும் கொடுத்துட்டான். உடம்பை கொடுத்துட்டான், அறிவை கொடுத்துட்டான், விஷயங்களை சொல்கிறதுக்கு உண்டான ஆட்களையும் சொல்லிட்டான், புஸ்தகங்களை கொடுத்துட்டான். இப்போ நமக்கு என்ன வேலை? அதில் கொஞ்சம் கவனத்தை செலுத்தி நம்ம இந்த இதை பலனடைய வேண்டியது. இப்போ ராஜா யோசித்தான். என்ன யோசித்தான்? நமக்கு எல்லா வகையான ஐஸ்வர்யங்களும் இருக்குது. இப்போ இந்த முக்தி அடைகிறதுக்கு என்ன வழி? அது ஏற்கனவே பெரியாழ்வாருடைய கதையில் சொன்னது தான். அப்போ செல்வ நம்பிகள்கிட்ட கூப்பிட்டு கேட்குறான். மந்திரி ஆலோசனை கூப்பிட்டு மந்திர சபைகளை கூப்பிட்டு, இப்படி நேற்று ஒரு விஷயம் நடந்தது. இப்போ அடுத்த ஜென்மத்துக்கு முக்தி அடைகிறதுக்கு நான் எந்த கடவுளை நினைக்கிறது சொல்லுங்க அப்படின்னு. ஒவ்வொரு மந்திரிகளும் ஒவ்வொன்றா சொன்னார்கள். அப்போ இந்த செல்வ நம்பிகள்ங்கிற பிரதம மந்திரி தான் சொன்னார், இதுக்கு பதில் சொல்றதுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூரில் விஷ்ணு சித்தர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் நல்ல பெருமாளுக்கு தினசரி புஷ்ப கைங்கரி பண்ணிக்கிட்டு இருக்கார். அவரால் தான் இதை சரியான விளக்கம் சொல்ல முடியும் அப்படின்னதுக்கப்புறம் பெரியாழ்வார் இல்லை, அவர் விஷ்ணு சித்தர் திருவில்லிபுத்தூருக்கு ஆள் அனுப்புகிறாங்க. ஓலை போகுது. அவருக்கு விஷ்ணு சித்தர் அதை பார்த்த உடனே ஆடி போகிறார். நாம் என்ன பண்ணுறோம்? நாம் ஏதோ பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்மளால் எப்படி இதை பண்ண முடியும்னு அங்கே இருக்கக்கூடிய வடபத்திர சாயி பெருமாளுக்கு தான் அவர் மாலை கட்டி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கார். அவர் போய் பெருமாள்கிட்ட போய் சொல்லி அழறார். ராஜா யார் பரவல்னு சொல்கிறார், உன்னை விட்டால் வேறு யார் பெருமாள் இருக்கார், நான் எப்படி நிரூபிப்பேன்னர். அன்னைக்கு இரவு கனவுல பெருமாள் சொன்னார், நீ போ நான் பார்த்துக்கிறேன்னர். அப்போ தான் அவர் போய், அப்போ ராஜா என்ன பண்ணிட்டான்னா, பரீட்சை வைக்கணுமே, பரீட்சை வைக்காமல் எதையும் கொடுக்க முடியாது. இப்போ பரீட்சை வேண்டாங்கிறதுக்காகவே நம்ம போராடுறோம். நீட்டு வேண்டாம், அது வேண்டாம். பரீட்சை வச்சா தான் திறமை தெரியும். அவன் என்ன பண்ணான், அரசன் ஒரு தங்க காசெல்லாம் கட்டி வச்சு ஒரு கோபுரத்து வாசலில் கட்டிட்டான். கட்டி யார் கடவுளை பற்றி பேசி அந்த தங்க கிழி பொற்கிழி தாழ்ந்து அவர்களுடைய காலில் விழுகுதோ அவர்கள் தான் நிரூபித்த பரத்துவ நிர்ணயம்னு பேர். யாருமே போய் எல்லாருமே கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குது, எனக்கும் இருக்குது, உங்களுக்கும் இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. கடவுள் பற்றி நிர்ணயம் பண்ண முடியாது நம்மளால். யாராவது ஒருத்தர் நீங்கள் இவ்வளோ தூரம் சொற்பொழி பண்ணுறீங்களே, கடவுள் இருக்காருன்னு நிரூபிங்கன்னு சொன்னால் நான் வாங்கன்னு பந்தயம் எடுத்துக்க முடியுமா? ஏன்னா நமக்கு இன்னும் முழுமையாக நமக்கு நம்பிக்கை வரல. முழுமையாக நம்பிக்கை உள்ளவன் தான் சொல்ல முடியும், சவால் விட முடியும். நாம் சொல்லலாம் பெருமாள் இருக்கார், அப்படி இருக்கார், இப்படி இருக்காருன்னு சொல்லத்தான் முடியுமே தவிர உணர்த்த முடியாது. சொல்றது வேற, உணர்த்துறது வேற. அதுல சவால் ஏற்றுக்கொண்டு செய்யறதுங்கிற இன்னும் ரொம்ப பெரிய விஷயம். அரச சபையில சவால்னா எப்படி இருக்கும்? இவருக்கு பெருமாள் உத்தரவு கொடுத்துட்டார். உடனே போனார், வேதத்தில் உள்ள தத்துவங்களை சொல்லி மகாவிஷ்ணு பெருமாள் நாராயணன் தான், நாராயணனே நமக்கே பறை தருவான்னு சொல்லி பெருமாளை பற்றி சொன்ன உடனே அந்த பொற்கிழி தாழ்ந்து இவருடைய காலில் விழுந்தது. விழுந்த உடனே அதான் சொல்ல, பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூதி வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாம் உடைய பற்று. அப்படி பெருமாள் மகாவிஷ்ணு தான் உயர்ந்த பெருமாள் நிர்ணயம் பண்ண
அந்த பெரியாழ்வாருடைய திருவடிகளை வணங்குறோன்னு சொல்லி பாட்டு. அப்போ இந்த செல்வ நம்பிகளை கூப்பிட்டு சந்தோஷமாக சொன்னாராம், நீங்கள் சொன்னீங்க, எனக்கு சரியான ஒரு ஆளை காட்டி விட்டீங்க எனக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணார். இப்போ செல்வ நம்பிகளுக்கு நன்றி சொல்லணும்ல. செல்வ நம்பிகள் மூலமாக தான் பெரியாழ்வாருங்கிறது தெரிஞ்சுது. அப்போ அதுக்கு ஒரு பாட்டு எழுதுகிறார் பிரபந்தத்தில். அவள கொன்றுமில்லா அணிகோட்டியர் கோன் அபிமான துங்கன் செல்வனை போல திருமாலே நானும் உனக்கு பழவடியேன். ஆக என்ன அருமையான பாட்டு தெரியுமா இது. அவளுக்கு ஒன்றுமில்லா அணிகோட்டியர் கோன், எந்த வகையான ஆர்குமெண்ட் இல்லாத அணிகோட்டியர் கோன். அணிகோட்டியர் கோனா திருக்கோஷ்டியூர் ராஜாவான். திருக்கோஷ்டியூரில் அந்த செல்வ நம்பிகள்ங்கிறது ராஜா மாதிரி செல்வாக்கோட இருந்தான். அணிகோட்டியர் கோன் செல்வனை போல திருமாலே, அந்த செல்வ நம்பிகள் போல திருமாலே நானும் உனக்கு பழவடியேன். எப்படி செல்வ நம்பிகள் மேலே திருக்கோஷ்டியூர் பெருமாள் எவ்வளோ அபிமானமாக இருக்காரோ, எவ்வளோ பிரியமாக இருக்காரோ, அதே மாதிரி நானும் உனக்கு பழவடியேன். நல்வகையால் நமோ நாராயணாவென்று நாமம் பலபரவி பல்வகையாலும் பவித்திரனே உனை பல்லாண்டு கூறுவேனே. இந்த பல்லாண்டில் வரும் அது. அப்படி சொன்ன உடனே இவர் தூக்கி வச்சு போனார். அந்த கதையெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்படிப்பட்ட செல்வ நம்பிகளுடைய வம்சத்தில் வந்தவர் திருக்கோஷ்டியூர் நம்பிகள். இது திருக்கோஷ்டியூர் அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். அநேகமாக அவினாசிக்கும் பழனிக்கும் தெரியும். அவருடைய திருக்கோஷ்டியூர் நம்பிகளுடைய திருமாளிகை இப்பவும் இருக்குது. அங்கே அவருடைய வீடு எத்தாப்பில் தான், அந்த சன்னதி தெரியல. முத்துராமன்லாம் அதில் பார்க்கணும் ஒரு தடவை. அந்த இடத்துல நம்ம கால் படவே நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும். நம்ம கண்டதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஞானிகள் அவங்க இருந்த இடத்துல நாம் போய் நின்னாவே நமக்கு ஞானம் வரும். ஞானம்ங்கிறது மூணு வகை: உணர்றது, அனுபவிக்கிறது, பயன்படுத்துறது. அந்த திருக்கோஷ்டியூர் நம்பிகள்கிட்ட போய் கற்றுக்கணும்னு சொன்ன உடனே முதல் தடவை போகிறார். திருக்கோஷ்டியூர் போகும்போது என்னை விட அருமையாக இங்கே அந்த திருக்கோஷ்டியூரில் அந்த விளக்கு பிடிக்கிறவன் இருப்பான். அவன் இந்த கதையை அருமையாக எனக்கு மேலே அருமையாக உபதேசம் பண்ணுவான். எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் அவன் சொல்லுவான் அந்த ஊருக்காரன். ஏன்னா அவங்க பெருமாள் நம்ம குழந்தைய நம்ம வசதியாக சொல்கிறோமா இல்லையா? அது மாதிரி நீங்கள் கோயில்களுக்கு போனீங்க, ரொம்ப விசேஷம் என்னன்னு கேட்டால், நீங்கள் அதில் பெருமாள் கோயிலெலாம் போனீங்கன்னா, அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த ஊருக்காரன் அந்த பெருமாளை தான் ரொம்ப வசதியாக சொல்லுவான். திருக்கோஷ்டியூர் போனீங்கன்னா அவன் திருப்பதி பெருமாளை கூட சொல்ல மாட்டான். திருக்கோஷ்டியூர் பெருமாள் தான் எங்கள் பெருமாள்பான். அதுமாரி திருநெல்வேலி போனீங்கன்னா அங்கே ஒரு பெருமாள் இருக்கும் ஸ்ரீவைகுண்டத்தில். அந்த கோயிலில் அந்த அர்ச்சகர் சொல்லுவார், இந்த பெருமாள் மாதிரி இல்லை, அவர் அப்படி தத்துரூபமாக பேசுவார்மா. அப்போ அந்த பெருமாளோட அப்படியே ஒன்றிடுவாங்க அவங்க. அதுதான் பெருமாள்னு. இது ஆழ்வார்களுக்கும் உண்டு. ஆழ்வார்களில் 12 ஆழ்வாரும் ஸ்ரீரங்கத்தை தான் புகழ்ந்து பாடியிருக்காங்க. 2 ஆழ்வார் ஸ்ரீரங்கத்தை தவிர ஒரு கோயிலே சேமிச்சதே கிடையாது. திருப்பாணாழ்வார் ஒன்று, தொண்டர் அடிப்படை ஒன்று. 2 பேரும் திருவரங்கத்தை தவிர வேற எந்த கோயில் பெருமாளை பற்றி பாடினதே கிடையாது. வேற கோயிலுக்கு போனதும் கிடையாது. வேற பெருமாளை பற்றி பாடவே இல்லை. அப்போ எவ்வளவு ஒரு பக்தின்னு பாருங்க. எல்லாருமே பெருமாள் தான். திருப்பதியை பற்றி 2 பாட்டு பாடினா என்ன? எங்கள் அரங்கனுக்கிட்ட வேற யாருமே கிடையாது தெரிவாள்னு. அப்போ அந்த அளவுக்கு ஈடுபாடு. இப்போ திருமந்திர உபதேசம் வருவதற்காக நீ திருக்கோஷ்டியூர் நம்பிகளை போய் அவர்கிட்ட போய் அந்த சொத்து ஒன்று இருக்குது, அதை நீங்கள் வாங்கிக்கோன்னு உடனே திருக்கோஷ்டியூர் நம்பிகளை பார்ப்பதற்கு போகிறார். முதல் நாள் போகிறார். இது 2 வகையான கதை. வாசலில் இருந்து கொண்டு, நான் ராமானுஜன் வந்திருக்கேன் அப்படின்னார். என்ன விஷயம்னார் உள்ளே இருந்து நம்பிகள். திருமந்திர உபதேசத்துக்காக வந்தேன் அப்படின்னு. நான் என்னத்தை சொல்ல, போய் வாரோம்னுட்டார். போயிட்டார். நான் என்னத்தை சொல்ல அப்படின்ட்டார். போயிட்டார். நல்லா யோசிச்சு பாருங்க.
இவர் இருக்கிறது திருவரங்கம், ஸ்ரீரங்கம். திருக்கோஷ்டியூருக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் குறைஞ்சது ஒரு 80 கிலோமீட்டர் இருக்கும். சாதாரணமாக காரில் போனால் 2 மணி நேரம் ஆகும். அங்கேருந்து ஒரு மந்திர உபதேசம், திருமந்திர உபதேசம்னா வேற ஒன்றும் இல்லை. ஓம் நமோ நாராயணாயா, இதுதான் திருமந்திரம். திருமந்திரத்துடைய அர்த்தத்தை ஆளவந்தார் திருக்கோஷ்டியூர் நம்ம எதுக்கு உபதேசம் பண்ணியிருக்கார். திருமந்திரம்ங்கிறது அதான் குளம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் பெருந்துயர் ஆயிரவெல்லாம் நிலம் தரம் செய்யும் நீள் விசும் அருளும் அருளோடு பெருநிலமணிக்கும் நலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் பெருந்துயர் ஆயிரவெல்லாம் நிலம் தரம் செய்யும் நீள் விசும் அருளும் அருளோடு பெருநிலமளிக்கும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன், அது நாராயணா என்னும் நாமம். இந்த நாராயணாங்கிற வார்த்தைக்கு இவ்வளவும் குறைக்குமா? அதனாலதான் குழந்தைகளுக்கு நாராயணன்னு பேர் வச்சிடுறது. என்ன அது சொல்றது சாக்கலையாவது, குழந்தைகளை கூப்பிட சாக்கலையாவது நம்ம நாராயணான்னு சொல்லுவோம், நமக்கு இதெல்லாம் கிடைக்கட்டும்னு. இந்த அர்த்தத்துக்குள்ள விசேஷங்கள், விசேஷ அர்த்தங்கள்னு பேர். நான் சொல்றது இது ஆழ்வார் சொன்னது, அது ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தத்தோட அவர் வந்தார் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். ஓம் நமோ நாராயணாயாங்கிற மந்திரத்துக்கு உபதேசம் பண்ணியிருக்கார். அதை திருக்கோஷ்டியூர் நம்பியில் ஆர்வமாக கேட்டிருக்காரு. ஏன்னா அவருக்கு ஏன்னு கேட்டால் அந்த கோயில் பெருமாள் பேர், திருக்கோஷ்டியூர் பெருமாள் பேர் சௌமிய நாராயணன். நாராயணன்கிறதுக்கே இவ்வளோ அழகு, இவ்வளோ அர்த்தம் இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அவர் பெருமாள் சௌமிய நாராயணனா. சௌமியம்னா என்ன? அழகு செழிப்புன்னு அர்த்தம். சௌமியம்னா அழகு செழிப்பு. அழகான நாராயணா, செழிப்பான நாராயணா, அப்படிப்பட்ட பெருமாள். அவர் பார்க்குறதுக்கே ரொம்ப அம்சமாக இருப்பார் பெருமாள். அப்படி படுத்துட்டு பார்த்தா கம்பீரமாக படுத்துட்டு இருப்பார். பார்த்தா அவரை சுற்றி எல்லா தேவர்களும் இருப்பார்கள். கோஷ்டியில் எல்லாரும் கோஷ்டி சேர்ந்து காமிச்ச பெருமாள் அவர். அந்த பெருமாள் அவர்கிட்ட போய் கேட்டோன்னா இவர் முதல் நாள் சொல்லிட்டார், முடியாது அப்படின்ட்டார். முடியாதுன்னு சொல்லாம நான் என்னத்தை சொல்ல போ அப்படின்ட்டார். நாளைக்கு பார்ப்போன்ட்டார். அவர் திரும்பி மறுபடியும் ஸ்ரீரங்கம் வந்துட்டார். வந்து இதே கவலை. இது என்ன ஒரு விஷயம்னா, நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. நல்ல விஷயத்தை அனுபவிக்க முடியலைன்னா அதுக்கு ஒரு வருத்தம் ஏற்படணும். இன்னைக்கு ஒரு சொற்பொழியை நம்ம கேட்க முடியலைன்னா, நான் நல்லா சொல்கிறேன்னா சொல்ல, அது 2வது பட்சம். ஐயோ அந்த சொற்பொழிவை மிஸ் பண்ணிட்டோமே நினைக்க அந்த ஒரு ஃபீலிங் வந்ததுனால அதுவே கடவுளை நோக்கி நம்ம நகட்டும். அவருக்கு என்ன ஆசைன்னு கேட்டால், அந்த திருமந்திர உபதேசத்தை அனுபவிக்க முடியலையே, கிடைக்க மாட்டேங்கிறதே நமக்குள்ள சொத்து. நம்ம சொத்தை நம்ம வாங்க முடியலைன்னா எப்படி தோணும்? ஆளவந்தார் கொடுத்து விட்ட சொத்து அது. அது நம்ம கைக்கு வரமாட்டேங்குதேன்னு நினச்சி வருத்தப்பட்டாராம். ஒரு பின்னால் வரோன்னு சொன்னதுக்கு அப்புறம் இன்னொரு தடவை போனார். அப்போ இதே மாதிரி சொன்னார். இப்படி 17 தடவை போனாராம். ஒரு கற்பனையில் பண்ணி பார்த்துங்க, இது உண்மைதான். ஆனால் எப்படி கஷ்டமாக இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. 17 தடவை கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டரு நடந்து வந்து அவருடைய திருமாளிகைக்கு, திருக்கோஷ்டியூர் நம்பிகளுடைய திருமாளிகையில் நின்று இதை சொன்ன உடனே நான் என்னத்தை சொல்ல, போயிட்டு வரோம் அப்படின்ட்டாரான். மறுபடியும் திரும்பி வந்துட்டார். 15வது தடவை 16வது தடவை போன உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிச்சிட்டார். சாப்பிடாமே இருக்க ஆரம்பிச்சிட்டார். பட்னி கிடந்தாராம். அப்போ அங்கே ஒரு வைஷ்ணவர் திருக்கோஷ்டியூர்லேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு பெருமாள் சேவைக்கு வந்தவர் ராமானுஜரை பார்த்து சேவிச்சிருக்கார். அப்போ சொன்னாராம், உங்கள் நம்பிகள் ஏன் தான் இப்படி பண்ணுறாருன்னு தெரியல, நானும் 15 தடவை வந்துட்டேன், மந்திர உபதேசத்தை பண்ண மாட்டேங்கிறாரே எனக்கு அப்படின்னாராம். நீங்கள் கொஞ்சம் சொல்லக்கூடாதா அப்படின்னாராம். சரி நாங்கள் போய் சொல்கிறோம் அப்படின்னாராம். போய் திருக்கோஷ்டி நம்பிகள்கிட்ட அந்த வைஷ்ணவர்கள் சொன்னார்களாம். போனோம், உடையவரை பார்த்தோம், அவர் ராமானுஜரை. இப்படியா இந்த திருமந்திர உபதேசத்தை உங்கள்கிட்ட அது ஆளவந்தாருடைய
அருளி செய்த திருமந்திர உபதேசனுடைய அர்த்தத்தை உங்ககிட்ட கேட்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கார். சாப்பாடெல்லாம் குறைஞ்சு போயிடுத்து, உடம்பெல்லாம் இழைச்சிட்டார். நீங்க அவருக்கு உபதேசம் பண்ணா என்ன, ஏன் அப்படி அவருக்கு பாராமுகமா இருக்கேன்னா, ரொம்ப ஆர்வத்தோட இருக்காரே, தகுதியான நபராச்சே அவர் அப்படின்னா. அவர் சொன்னாரா, ஒரு விஷயத்தை, உயர்ந்த ஒரு விஷயத்தை சுலபமா ஒருத்தன் கிடைச்சிட்டான்னா அதனுடைய பொருள் அனுபவிக்க முடியாம போயிடும். ஒரு பணக்காரன் சொத்தை கொடுத்துட்டு போயிருக்கான், அந்த சொத்துக்குரியவன் கஷ்டப்படுறான், உடனே கொண்டு போய் கொடுத்தாச்சுன்னா அவனுக்கு அதனுடைய மதிப்பு தெரியாது. ஏன்னா ஓசியில் வர்ற ரூபாய் தானே, அப்பா சேர்த்து வச்ச காசு தானே, அள்ளி இறைச்சிடுவான். அவன் கஷ்டப்பட்டு அனுபவித்து ஏங்கி ஏங்கி உரிமை கோரி அதை அடையும் போதுதான் அவனுக்கு அதனுடைய பெருமை தெரியும், அதனுடைய மகத்துவம் தெரியும். அப்போ அதை பாதுகாத்து விருத்தி பண்ணுவான். அதனால இதை சுலபமாக கொடுக்க முடியாதுட்டார். அவருடைய ஆவல் எவ்வளவு இருக்குன்னு பரீட்சை பண்ணணும். அதனாலதான் இன்னைக்கும் மந்திர மறை பொருள்னு பேரு, வேதத்துக்கு பேரு மறைன்னு பேரு. ஏன் மறைன்னு வச்சிருக்காங்கன்னா அதனுடைய பொருள்கள் எல்லாம் மறைச்சு வச்சிருக்காங்க. அது ரொம்ப கஷ்டப்பட்டு, இன்னைக்கும் வேதம் படிக்கிறது ரொம்ப கஷ்டம். குழந்தைகளை கொண்டு 5 வயசுல விட்டுருவாங்க, 18 வயசுல தான் வீட்டுக்கு வருவாங்க. அவங்க நல்லா சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க, ஒழுங்கா சாப்பாடு கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேதம் படிச்சுக்கணும். அதனால தான் வேதம் படித்த பிராமணர்களை ஏன் மதிக்கிறதுன்னு கேட்டால், ஏன் இந்த உலகம் மதிக்குதுன்னு கேட்டால், வயசில் அவங்களுடைய சந்தோஷங்களை பூரா தியாகம் பண்ணியிருப்பாங்க. அந்த குழந்தைகளை பார்த்தாவே அவ்வளோ தேஜஸாக இருக்கும், அவ்வளோ அழகாக. வேத பாடசாலைக்கு நம்மளாம் போய் பார்க்கணும். நம்ம சாதாரண இங்கிலீஷ் மீடியத்து குழந்தைகளை பெருமையாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த குழந்தைகள் மாதிரி புண்ணியம் பண்ண குழந்தைகள் இல்லவே இல்லை. குழந்தைகளுக்கு உண்டான ஆசைகளெல்லாம் விட்டுட்டு, குடுமி வச்சுட்டு, சட்டை போடாமல் காலையில் 4 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிச்சு அந்த வேதங்களில் உள்ள வார்த்தைகளை அதை பற்றி சொல்லணும்னா ரொம்ப அதுக்கு தனியாக இருக்கும். அவ்வளோ காலமான சாப்பாடு, அங்கே சாப்பாடும் நல்லா இருக்காது, நல்ல ருசியான சாப்பாடு இருக்காது, படுத்துக்க நல்ல மெத்தகத்தையெல்லாம் கிடையாது, தரையில் தான் படுக்கணும். அதான் குருகுல வாசம்னு பேர். அப்படி தான் இருந்து அந்த காலத்தில் படித்தாங்க. அதனால தான் இந்த படிப்புக்கு மரியாதை இருந்தது. ஆசிரியர்கள் எல்லா விஷயத்தையும் சொல்லியும் கொடுக்க மாட்டாங்க. ராத்திரி 12 மணிக்கு எழுப்பி பாடம் நடத்துவாங்க. குருவுக்கு பணிவிட பண்ணி கற்றுக்கிறணும். அப்படி இருந்த காலங்கள் நம்முடைய கல்வி முறை. அந்த கல்விக்கு ஒரு தாகத்தோடு படிக்கணும், ஆவலோடு படிக்கணும். அவர் 15வது 16வது தடவை ஆயிடுத்து. 16வது தடவை இனிமேல் நம்ம முடியாது, உண்ணாவிரதம் இருக்கணும், கம்ப்ளீட்டாக பட்டினி கிடக்க ஆரம்பிச்சிட்டார். 17வது தடவை போயிட்டு வந்த உடனே பட்டினி கிடக்கார, சாப்பாடு இல்லை, இல்லை உணவே கிடையாது, உணவு தண்ணி எதுவும் கிடையாது, கிட்டத்தட்ட உயிர் போகிற நிலைமை. எல்லாரும் இந்த திருக்கோஷ்டி நம்பிகளை போய் திட்ட ஆரம்பிச்சிட்டா. என்ன சுவாமி நீங்கள் விஷப்பரிச்சை பண்ணுறீங்க, எங்களுக்கு கிடைச்சதே ஒரு ஆச்சாரியார் கிடைச்சிருக்கார், அன்ன ஆகாரம் இல்லாமல் 17வது தடவை வந்துட்டார், இனிமேல் நான் இருக்கவே முடியாதுன்னு இதாக இருக்காரே அப்படின்னா, உங்களுடைய உத்தரவு இல்லாமல் நீங்கள் சொல்லாமல் அவர் தண்ணி கூட குடிக்க மாட்டேன்னு இருக்கார். இப்போ சொன்னாராம், சரி போயிட்டு போகிறது, ஒரு உத்திரை தண்ணி வேணா சாப்பிட்டுக்க சொல்லுங்க, ஒரு உத்திரை ஜலம் சாப்பிட சொல்லுங்க அப்படின்னாராம். 17வது தடவை போனதுக்கப்புறம் இந்த இவர் சொன்னாராம், வந்த வைஷ்ணவர்கள், உங்களை திருக்கோஷ்டி நம்பிகள் தீர்த்தம் சாப்பிடலான்னு சொல்லிட்டார். உடனே தீர்த்தம் மாத்திரம் சாப்பிட்டான், வெறும் தண்ணியை மாத்திரம் சாப்பிட்டுட்டு 18வது தடவை போனார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இதை மனசுக்குள்ள கதையாக கேட்கக்கூடாது, உண்மையான சம்பவமாக நினச்சி ராமானுஜரை கண்ணுக்குள்ளே நினச்சி பார்த்தா தான் இந்த விஷயம் எவ்வளவு கஷ்டமான விஷயம், எவ்வளோ கஷ்டமான விஷயத்தை நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியும். எனக்கு திருக்கோஷ்டியூர் இன்றைக்கும் போனால் எனக்கு அது ஒரு புல்லரிப்பாகவே இருக்கும். நம்ம அழகாக காரில் போயிட்டு சுலபமாக படிக்கட்டில் ஏறி பெருமாளை சேவிச்சுட்டு நல்லா டிஃபன் மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு தங்குறதுக்கு வசதி பண்ணிவிட்டு நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கும் போது நம்ம அதனுடைய அருமை தெரியல. 80 கிலோமீட்டர் 17 தடவை நடந்து அந்த மந்திர உபதேசத்துக்கு பட்டினியாக கிடந்து கடைசியாக வெறும் ஜலத்தை மாத்திரம்
சாப்பிட்டுட்டு 18வது தடவை போய் வாசலில் நிற்கிறார். நிற்கும் போது இப்போ அவருக்கு நல்லா யோசிச்சு பாருங்கள், பட்னியாக கிடந்து 1 மாதம் 2 மாதம் பட்னியாக கிடந்து நடந்து வெறும் தண்ணியை மாத்திரம் குடிச்சிட்டு நடந்து வந்தவர் எப்படி இருப்பார்? அப்போ சொன்னாராம், அடியேன் ராமானுஜன் வந்திருக்கேன்னாராம். இது வரைக்கும் சொன்னப்போ எப்படி சொன்னார்? நான் ராமானுஜன் வந்திருக்கேன்னார் 17 தடவை. இப்போ இந்த பக்குவம் வரலைன்னு உடனே அவர் பரிச்சை பண்ணியிருக்கார். இவருக்கு இன்னும் பக்குவம் அடையலை, ராமானுஜருக்கு பக்குவம் அடையலைன்னு திருக்கோஷ்டர் நம்பிகள் நினைச்சாராம். அப்போ நமக்கெல்லாம் எந்த மூளை? இவர் சொன்னாராம், அடியேன் ராமானுஜன் வந்திருக்கேன்னாராம். உடனே உள்ள வாரும்னாராம். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஆழ்வார் பாசுரம் ஒன்று உண்டு. நீர் நுமது என்றிவை வேர் முதல் மாய்த்து இறை சேர்மின் அதற்கு நேர் நிறையிலை. நீர் நுமது என்பதை வேர் முதல் சாய்த்து, நான் எனதுங்கிற எண்ணத்தை வேரடி மண்ணா பிடிங்கணுமா நம்ம மனசுல. இது வந்து எப்படின்னா வேர் உண்டுடுமா. நான் தான் இந்த காரியம் செஞ்சேன், நான் பண்ணேன், நான் பேசுறேன், நான் அப்படி அழகா பேசுறேன், நான் சொற்பொழிவு பண்றேன், இது என்னோட ஐடியா, என்னோட சொத்து, என்னோட காசு, இப்படி எனதுங்கிற நான் எனதுங்கிறது ஒவ்வொருத்தருடைய மனசுல ஆழமா பதிஞ்சிடுமா. பிறந்த உடனே எது வளர்ந்தோ இல்லையோ இது வளர்ந்துடும், நான் எனதுங்கிற எண்ணம். அது அழகா ஆழ்வார் சொல்றார், நீர் நுமது என்றிவை வேர் முதல் மாய்த்து. வேரோட பிடிக்கணும்னாரான், விட்டா மறுபடியும் வளர்ந்துருமா. இப்போ ஒரு சொற்பொழிவு கேட்டோன்னா நமக்கு என்ன தோணும்? ஆஹா, இனிமேல் நம்ம அந்த கர்வமெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு தோணும். சரின்னு அப்போ பிடுங்கி எரிஞ்சிடுவோம். எப்படி பிடுங்கி ஏறி போனால் வேரோட பிடுங்க மாட்டோமா, மேலே மரத்தை மாத்திரம் வெட்டிடுவோமா. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச மட்டும் வெட்டிடுவோம். கொஞ்ச நாள் கழித்து அடுத்த சந்தர்ப்பத்தில் மதுவும் அது வளர்ந்துடுமா, கொஞ்சம் கொஞ்சமாக குயிக்காக வளரும் அது. அதுக்காக என்ன சொல்கிறார்? நீர் நுமது என்றிவை வேர் முதல் மாய்த்து இறை சேர்மின் அதற்கு நேர் நிறை இல்லை. இந்த இதெல்லாம் நான் எனதுங்கிறத விட்டுட்டு பகவானுடைய சந்நிதியில் போய் இது எல்லாமே நீ கொடுத்தது, இது எல்லாமே உன்னுடைய அனுகிரகம், உன்னால தான் இதை நான் செய்ய முடிகிறது, உன்னால தான் இதை சொல்ல முடிகிறது, உன்னால் தான் இதை நடத்தி காட்ட முடிகிறது அப்படிங்கிற எண்ணத்தை மனசுக்குள்ள உள்ள இருந்து அடி மனசுல இருந்து வந்துட்டுனா அப்ப அதுக்கு நேர் நிறையிலை, அதுக்கு நேரான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. எத்தனை படிச்சிருந்தாலும் சரி அதெல்லாம் வேண்டியதே இல்லை. இப்ப உள்ள வாழ்ந்தார் திருக்கோஷ்டர் நம்பிகள். உள்ள போயிட்டார். உள்ள போன உடனே எதுக்குப்பா வந்தேன்னு கேட்கிறார். சுவாமி, திருமந்திர உபதேசம் உங்க வாயினால ஆளவந்தார் அருளி செய்த திருமந்திர உபதேசத்தை நீங்க எனக்கு உபதேசம் பண்ணணும்னார். உடனே சொன்னார், பா இது வந்து என்னுடைய குழந்தைகளுக்கு மாத்திரம்தான் நான் இதுவரை வழி வழியா என்னுடைய பரம்பரையிலே என்னுடைய குழந்தைகள் இப்படி தான் உபதேசம் பண்ணிட்டு வந்திருக்கேன். வெளியில யாருக்குமே இது உபதேசம் பண்ணல. இது ரொம்ப அரியமான பொக்கிஷம். இதை அனுபவிச்சா பெருமாள் அப்படியே நம்மளோட சேர்ந்து விடுவார். இந்த திருமந்திர உபதேசத்தை நான் கண்ணை மூடிட்டு அனுபவிச்சேன்னா பெருமாள் என்னோட ஐக்கியம் ஆயிடுவார். அப்படிப்பட்ட விஷயம் இது. அதனால நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும். என்ன? ஆச்சாரியன் பணிவிடை பண்ணி உனக்கு ஏன்னா நீ வந்து குருஸ்தானத்தில் இருக்க. மற்ற மந்திரங்களை உபதேசம் பண்றது மாதிரியோ மற்ற விஷயங்களை சொல்றது மாதிரி நீ இதை சொல்லக்கூடாது. இதை நீ பக்குவம் அடைந்து உனக்கு சிஷ்யனா இருந்து பக்குவம் அடைந்தவர்களுக்கு தான் இதை சொல்லணும். இந்த மந்திரத்தினுடைய அர்த்தத்தை நன்றாக பயன்படுத்த தெரிஞ்சவர்கள், அதை சரியான முறையில் பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு மாத்திரம்தான் சொல்லணும். அப்படி சொல்றேன்னு சத்தியம் பண்ணி கொடுனார். இதை மீறி, இந்த சத்தியத்தை மீறி நீ உனக்கு நான் சொல்றதுக்கு எத்தனை பாடுபடுத்தியிருக்கேன். உங்களுக்கு சுலபமா உனக்கு அந்த மந்திரம் கிடைச்சதா? உனக்கு இத்தனை பரீட்சை பண்ணி இத்தனை இது பண்ணி உன்னுடைய ஆவல் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆவல் இருக்கிறதுனால தான் கொடுத்தேன். இதே மாதிரி ஆவல் உள்ள இதனுடைய இந்த வேட்கை உள்ளவங்களுக்கு தான் இந்த மந்திரத்தை சொல்லணும். என்னுடைய கட்டளையை மீறி நீ இதை எல்லாருக்கும் யாருக்காவது உபதேசம் பண்ண என்றால், தகுதியற்றவர்களுக்கு இதை உபதேசம் பண்ணால் நீ நரகத்துக்கு போவாய் அப்படிங்கிறார்.
சரி சுவாமி, உங்களுடைய உத்தரப்பிரகாரம் நடக்கிறேன் சொல்லுக்கோனார். திருமந்திர உபதேசத்தை அழகாக வியாக்கியானத்தோடு சொல்கிறார். தான் சொன்னேன்ல, ஓம் நமோ நாராயணாயா. இது என்ன தெரியாதா? எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. தெரிஞ்ச விஷயத்தை ஓம் நமோ நாராயணாயான்னு சொல்லிட்டு போயிடலாம். அதில் ஒவ்வொரு பதத்துக்கும் அர்த்தம் சொல்லி, ஏன் இந்த ஓம் நமோ நாராயணாயாங்கிற மந்திரங்கள் மற்ற மந்திரங்களை எல்லாம் விட உயர்ந்தது, வேதத்தினுடைய வார்த்தைகள் பூரா அதில் இருக்குது அப்படின்னு பல வகையான சாஸ்திர பிரமாணங்களோடு அது எங்கெங்கெல்லாம் வேதத்தில் வருது, எப்படி வருதுன்னு அழகாக விளக்கம் சொல்லி கேட்குறார். அழகாக கேட்டு அனுபவிக்கிறார். இப்போ ராமானுஜருக்கு 2வது சொத்து வந்திருக்கு இல்லையா? திருக்கோஷ்டியூர் நம்பிகள் மூலமாக ஒரு விஷயம், நல்ல விஷயம் கூட சில பேருக்கு போனால், இப்போ நானே இருக்கேன்னா சில விஷயங்கள் சொல்ல தெரியாமல் கண்ணாப்பினான்னு சொல்லிவிடுவேன். அது நல்ல விஷயங்கள் எனக்கு சொல்ல தெரியல, எனக்கு தெரிஞ்சது அதனுடைய மதிப்பு அவ்வளோதான். அப்போ நல்ல விஷயங்களை நல்லபடியாக அனுபவித்து சொல்லக்கூடியதும் ரெண்டும் வேணும். சொல்கிறவனும் நல்லா சொல்லணும், கேட்குறவனும் அதை முழுமையாக வாங்கிக்கணும். தன்னுடைய நிலை மறந்து அதை கேட்கணும். கேட்டு அனுபவித்த உடனே அப்புறம் அதை அனுபவிப்பான். அது எப்போ தெரியும்னா, சாப்பிடும்போது டேஸ்ட்டு தெரியாது, சாப்பிட்டதுக்கப்புறம் அது உள்ளே போனதுக்கப்புறம் அப்புறம் நாக்கில் எச்சில் வரும். ஆஹா, இன்றைக்கி சாப்பிட்டேன் பாரு, என்ன அருமையாக இருந்ததுன்னு அதை ருசிக்கிறது. அப்புறம் அதோட நினைவை. இப்போ இவருக்கு அந்த அசை போட்டுகிட்டே போகிறார். மாடு அசை போடுதுன்னு சொல்கிறோமா இல்லையா? இந்த நினைவுகள் இவர் கேட்ட அந்த மந்திரத்தோட அசை நேர போய் பெருமாளை சேவிக்கிறார். அந்த சௌமிய நாராயண பெருமாளை பார்க்குறார். இந்த நாராயணாயன் மந்திரத்தினுடைய இதை கேட்டோன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு அவருக்கு. ஆகா, எவ்வளோ அருமையாக ஆள வந்தார் சொல்லியிருக்கார். இந்த திருமந்திரத்தினுடைய அர்த்தம் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு நேரம் ஏறினவர் மேலே ஏறிட்டார். அங்கே திருக்கோஷ்டியூரில் முத்துராமனுக்காக சொல்கிறேன், 3 வகையான பெருமாள். நின்று, இழுந்து, கிடந்து. பெருமாளுக்கு 3 நிலை உண்டு. நின்று கொண்டு இருப்பார் சில கோயிலில், சில கோயிலில் படுத்த நிலையில் இருப்பார், சில இடத்துல அமர்ந்த நிலையில் இருப்பார். இந்த திருக்கோஷ்டியூரில் 3 நிலைகளையும் பார்க்கலாம். ஒரு இடத்துல நின்றபடி இருப்பார், ஒரு இடத்துல சயனத்தில் இருப்பார், ஒரு இடத்துல உட்கார்ந்தபடி இருப்பார். நின்று, அமர்ந்து, கிடந்த 3 கோலத்தையும் அங்கே பார்க்கலாம். இவர் போய் பார்த்த உடனே இவருக்கு சந்தோஷம் ஏற்பட்டு கிடுகிடுன்னு மேலே ஏறிட்டார் கோபுரத்து மேலே. ஏன்னா கீழே ஜனங்களெல்லாம் ஆடி பாடி சந்தோஷமாக அவன் வேலையை பார்த்துட்டு ஒருத்தன் மொபைலை நோண்டிக்கிட்டு இருக்கான். அதே அக்ரஹாரத்தில் சீட்டாடிக்கிட்டு இருக்கான் ஒரு 10 பேர் பாட்டு பாடிட்டு இருக்கான், ஆட்டம் ஓடிட்டு இருக்கான். இவருக்கு மனசு பதைக்குது. ஆஹா, இவ்வளோ அருமையான மந்திரத்தினுடைய பெருமாளுடைய நாமமாகிய நாராயண நாமம், இவ்வளோ அர்த்த புஷ்டியான நாமத்தை அனுபவிக்காமல் இந்த ஜனங்கள்லாம் கண்டதை பேசிட்டு சினிமா பாட்டை பாடிட்டு கண்டதையெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கே அப்படின்னு இந்த கோபுரத்து மேலே நின்று எல்லாரும் வாங்குவோ வாங்குவோ வாங்குவோன்னு கத்துறார். கத்தின உடனே அத்தனை ஜனங்களும் என்னவோ மேலே ஒருத்தர் காவி வேஷ்டி கட்டி கொண்டு ஒரு ஆச்சாரியன் கூப்பிடுறாருன்னு எல்லா ஜனங்களும் அந்த கோபுரத்துக்கு கீழே இங்கே மதில் சுவருக்கு கீழே வந்து எல்லாரும் நிற்கிறாங்க. ஜனங்கள்லாம் கூடுது. அப்போ ஆவல் உள்ளவர்களெல்லாம் கேளுங்கள், நீங்கள் மோட்சம் அடைவதற்குண்டான மந்திரங்கள் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நாராயணன் இவர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அந்த மந்திரத்தை பூரா சொல்கிறார். அதனோட அர்த்தங்களை பூரா சொல்லி எல்லாரும் சொல்லுங்க, இந்த அர்த்தத்தை தெரிந்து கொண்டு சொல்லுங்க. ஓம் நமோ நாராயணாயா, ஓம் நமோ நாராயணாயான்னு இந்த திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தை சொல்லி எல்லாரும் சொல்கிறார்கள். எல்லாரும் ஓம் நமோ நாராயணாயா, ஓம் நமோ நாராயணாயானா ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூப்பிடுறது. இங்கே உள்ள இருக்கக்கூடிய திருக்கோஷ்டியூர் நம்பிகளுக்கு ஒரே இது, என்ன சத்தம்? எல்லாரும் ஆச்சரியமாக இருக்கேன். இந்த திருக்கோஷ்டியூரில் அக்ரஹாரத்தில் அதாவது ஜனங்கள் பாட்டுக்கு மற்ற வேலையை பார்த்துட்டு இருக்கோம், எல்லாரும் இருக்கோம், எல்லாம் உட்காந்துட்டு ஒரே கோஷமாக ஓம் நமோ நாராயணாயா, ஓம் நமோ கத்தரா. என்ன விசேஷம்? வெளியே வந்து பார்த்தா உயரக்க ராமானுஜர் கோபுரத்து மேலே உட்கார்ந்துன்னு இருக்கார். இங்கே கீழே ஜனங்கள்லாம் ஓம் நமோ நாராயணாயான்னு இந்த மந்திர புத்தகத்தோட அர்த்தத்தோட அவ சொன்ன மந்திரங்களுடைய தத்துவங்களை சொல்லி சொல்லி எல்லாம் பெருமாளை சேவிக்கிறது. இவருக்கு வந்தது கோபம். என்ன இந்த பாவிக்க போய் நம்ம உபதேசம் பண்ணோம், இதை வந்து ஏதோ கோயிலில் சுண்டல் கொடுக்கறது மாதிரி
எல்லாருக்கும் விநியோகம் பண்ணியிருக்கானே, இவ்வளவு அர்த்தம். இப்போவும் சொல்றது கேட்டுக்குங்க. ஏன் மந்திரங்கள் மறைன்னு பேர்னா, அது சேரக்கூடாத ஒன்று போயிடுது. எப்படி அணு ஆயுதம் வந்து சேரக்கூடாத ஒன்று போயிடுச்சுன்னா அது பிரயோகம் வேற விதமாயிடும். தேவர்களுக்கும் மந்திரங்கள் தெரியும், அசுரர்களுக்கும் மந்திரங்கள் தெரியும். அசுரர்கள் அந்த மந்திரத்தை பூரா எப்படி பிரயோஜனம் பண்ணா, அழிவுக்கு பயன்படுத்தினான். அதுக்காக தான் அந்த காலத்தில் ரொம்ப மந்திரங்களை மறையா வச்சான். இப்போ காயத்ரி மந்திரம் இருக்குன்னா அது வந்து சாதாரணத்தில் பிராமணனுக்கு சொல்கிறது இல்லை. இப்போ என்னென்னா காயத்ரி மந்திரத்தை சாதாரணமாக கேசத்தில் போட்டுவிட்டு லெட்ரினில் போய்கிட்டு இருக்கும்போது ஓம் பூர் பூஸ்வக தத்ச வரேண்யம் லெட்ரினுக்குள்ளே அந்த மந்திரம் ஒழிக்கிறது. அதை எந்த இடத்துல எப்படி சொல்லணும் சொன்னால் தான் அதனுடைய பலன் கிடைக்கும் இல்லையா? ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜெக்ஷன் இருக்குது, அது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு அப்போ தேவையானப்போ எடுத்தால் தான் அது ஒர்க் ஆகும். அது பவர்ஃபுல்லான இன்ஜெக்ஷனை வெளியில் போட்டு வச்சுருந்தோன்னா எப்போ வேணாலும் அந்த பவர் போயிடும். மந்திரங்களுக்கும் அது மாதிரி தான். அதை பத்திரப்படுத்தி வச்சு அதை சரியான நேரத்தில் சரியான முறையில் உபயோகப்படுத்தினா தான் அந்த மந்திரம் உபயோகப்படுத்தும். அதனால தான் அந்த காலத்தில் அதை ரகசியமான விஷயங்களாக வச்சாங்க. ரொம்ப ஆர்வம் உள்ளவர்களாக அதை தெரிஞ்சுக்கணும், கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கணும்னு. கஷ்டம் இல்லாமல் கிடைச்ச எந்த பொருளும் நிலைக்காது, அதனுடைய அருமை தெரியாது நமக்கு. அப்போ இவர்கிட்ட போய் சொல்லிட்டோமே நினச்சி மேலே ஏறினார். ரிகோஷ் நம்பிகள் அந்த கோபுரத்தில் ஏறி போய், அட பாவி, நான் உனக்கு எவ்வளவு கஷ்டப்படுத்தி உன்னை பக்குவப்படுத்தி எத்தனை நாள் கழித்து சொல்லி கொடுத்த விஷயத்தை இப்படி சொல்லியே இப்படி இலவசமாக கொடுக்குற பொருள் மாதிரி நீ வாரி இறைச்சிட்டியே, எல்லாருக்கும் கேட்டவங்க இதை எப்படி உபயோகப்படுத்துவாங்கன்னு தெரியாதே அப்படின்னு சொல்லி, ஆச்சாரியனுடைய கட்டளை மீறிட்டியே, நீ நரகம் போவியே அப்படின்னு கேட்டார். அதுக்கு சொன்னார், இதனால தான் ராமானுஜரை நம்ம கொண்டாடுறது. ராமானுஜர் சொன்னார், சுவாமி, எனக்கு இந்த பக்குவம் இருந்தது. நான் கஷ்டப்பட்டு உண்ணாவிரதம் இருந்து உங்களை தேடி இத்தனை நாள் அடைந்து என்னால் பெறக்கூடிய பக்குவமும் பொறுமையும் இருந்தது. பாமரமான ஜனங்களுக்கு இந்த அளவுக்கு பொறுமை இருக்காதே சுவாமி. இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்களால இதை அடைய முடியுமா? அப்போ அடையாமல் இவர்கள் இந்த இல்லற இந்த உலகத்தினுடைய சுகத்தில் அனுபவித்து இந்த பகவானுடைய ராமா நாராயணாயாங்கிற மந்திரத்தினுடைய அர்த்தம் புரியாமல் இதனுடைய சுகத்தை அனுபவிக்காமல் அங்கே மோட்சம் போக முடியாமல் போயிடுமே. இன்னும் அவங்க எத்தனை ஜென்மா எடுத்து அவர்கள் நம்மளை அடைகிறது. இந்த மானிட ஜென்மா எடுத்தப்பவே அவங்க இந்த மந்திரத்தினுடைய திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தை தெரிந்து கொண்டு பெருமாளை அனுபவிக்க வேண்டாமா? அனுபவித்து அவர்கள் உய்வடைய வேண்டாமா? இவர்கள் இத்தனை பேரும் உய்வடையும் போது இந்த பெருமாளுடைய நாமாவளியை கேட்டு அதை உணர்ந்து அவர்கள் நாராயணாயான்னு சொல்லி பெருமாளை வணங்கி அவர்கள் மோட்சம் போனாங்கன்னா, இவர்கள் மோட்சம் போகிறதுக்காக ஆச்சாரியனுடைய சாபத்தை ஏற்றுக்கொண்டு நான் நரகம் போனால் பரவாயில்லையே நரம். உடனே திருக்கோஷ்டியூர் நம்பிகளுக்கு வந்தது ஆனந்தம். அவ்வளவு கோபமாக வந்தவர், ஆஹா என்ன கருணை, காரை கருணை ராமானுஜான்னு பேர். மழை மாதிரி கருணையா ராமானுஜருக்கு. ஒரு பிராமணன் தான் ரொம்ப பக்குவத்தோட தவம் இருந்து கஷ்டப்பட்டு உடம்பை அடக்கி மனசை அடக்கி இந்த மாதிரி விஷயங்களை கற்றுக்கொள்ளணும்னு நாங்கள் நீதி இருந்தது. நீ சாதாரண பாமரமாகிய ஜனங்கள் கூட பகவானை அனுபவிக்கணும்னு நினைச்சவாரு. உள்ளே இருக்கிறது பெருமான், நீ எம்பெருமானார்னர். எம்பெருமான், எனக்கு பெருமாள் நீ தாண்டா. கீழே இருக்கிறது பெருமாள். ஏன் நீ எம்பெருமான் தெரியுமா? அந்த ராமனுடைய குணம் உனக்கு இருக்கு. ராம அனுஜன் பேரு. ராமன் என்ன பண்ணா, எங்கேயோ இருக்கிற குகன், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாது, பார்க்கறதுக்கு அசிங்கமா இருக்கக்கூடியவனை ஆழத் தழுவி நீ எனக்கு சகோதரன் ஏற்றுக்கொண்டானே, ஜாதி மத வித்தியாசம் பார்க்காம. சரி, அதைத்தான் ஏற்றுக்கொண்டான். ஒரு மனுஷனை ஏற்றுக்கொண்டான்னு பரவாயில்லனா, ஒரு சாதாரணமான ஒரு குரங்காகிய சுக்ரீவன், எந்த சாஸ்திரமும் தெரியாது, எந்த சம்பிரதாயமும் தெரியாது, எந்த நல்ல வழக்கமும் கிடையாது, ஒரு மனசு புத்தியும் ஒரே புத்தி கிடையாது, மரத்துக்கு மரம் தாவக்கூடியவன், எந்த வகையான வாழ்க்கை
நெறிகளையே தெரியாத ஒரு குரங்கு ஆகிய சுக்ரீவனை ஏற்றுக்கொண்டார். அது அடுத்த நிலை. இதாவது பரவாயில்ல, ஒழுக்கமே இல்லாத குரங்காவது பரவாயில்ல, மனிதனாவது பரவாயில்ல, ராட்சசனா பிறந்து அடுத்தவனை துன்புறுத்தி சந்தோஷப்படக்கூடிய அந்த குலத்துல பிறந்த விபீஷணனை அவனுடைய சகோதரன் இவனுடைய மனைவிய கடத்தி கொண்டு வச்சிருக்கான். அந்த நிலைமையில அவன் ராமனை உன்னை சரணடைகிறேன்னு சொன்ன உடனே கூட இருந்த அத்தனை ஜனங்களும் ஏத்துக்கல. இவன் ராட்சசன், இவனுடைய புத்தி ஒரே மாதிரி இருக்காது, நாளைக்கு அண்ணனுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு நமக்கே கெடுதல் பண்ணுவான், அதனால ஏத்துக்க கூடாதுன்னு அத்தனை பேரும் ராமர்கிட்ட மறுக்கிறார்கள். நீங்க இவனை சரணாகதியை ஏத்துக்காதீங்க, இவன் உளவு ஆளையா வந்திருப்பான், நம்முடைய படைகள்லாம் தெரிஞ்சு போய் எங்கேயும் சொல்லுவான். அப்ப இல்லை, என்னை நம்பி சரணாகதி, அது பெரிய கதை ராமாயணத்தில் சொல்லியிருப்பேன். என்னை நம்பி சரணடைந்தவர்களை நான் ஏற்றுக்கொள்வேன், அவர் யாரா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி ராமன் ஏற்றுக்கொள்கிறான். அப்ப ராமனுக்கு உண்டான பக்குவத்தை பாருங்க. தன்னை விட நிலையில் கீழ் உள்ள மனிதனையும் ஏற்றுக்கொண்டான். சபல புத்தியுள்ள நிரந்தரமான புத்தி இல்லாத கிளைக்கு கிளை தாவக்கூடிய குரங்கையும் ஏற்றுக்கொண்டான். மோசமான குணமுடைய அரக்கனையும் ஏற்றுக்கொண்டான். அப்ப ராமனுடைய கருணை எவ்வளவு பறந்து விரிந்தது. அப்ப எப்படிப்பட்டவர்களையும் சரணாகதின்னு வந்துட்டார் ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் ராமன். அதனாலதான் ராமநாமத்துக்கு அவ்வளவு விசேஷம். ராமாங்கிற நாமத்தை சொன்னா நம்முடைய பாவமெல்லாம் தீரும் அப்படின்னு. இதை சொன்ன உடனே அதை சொல்றார், அந்த ராமனுக்குண்டான காருண்யம் ராமானுஜனாகிய உனக்கும் இருக்கு. அதனால நீ இன்று முதல் எம்பெருமானார், நீ எனக்கே பெருமானாயிட்ட, எம்பெருமானார். இன்று முதல் இந்த வைஷ்ணவ சம்பிரதாயம் இதுவரை எங்களுடைய தரிசனம் என்பது, அதாவது தரிசனம்னா நம்முடைய கண்ணால் காண்றது, எங்களுடைய ஞான கண்ணால் பார்த்த இந்த வைஷ்ணவமானது இன்று முதல் எம்பெருமானார் தரிசனம், உன்னுடைய மூலமாக இந்த சித்தாந்தம் நிலை பெறட்டும் அப்படின்னு சொல்லி எல்லார் முன்னாலே எம்பெருமானார் தரிசனம் என்று இந்த வைஷ்ணவ மதத்துக்கு பேர். இனிமேல் எல்லாருமே ராமானுஜருடைய திருவடிகளை நினைத்துத்தான் உய்வடைய முடியும். ஏன்னா பரந்த கருணை உனக்கு, எல்லா ஜாதி மத வித்தியாசம் இல்லாம பக்குவம் அடைந்தவர்கள். அழகா நம்மாழ்வார் சொல்றார், பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான், குயில் நின்றார் பொழில் சூழ் குறுகூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் மொய்களர் பண்பையே. அழகா சொல்வார் மதுரகவி ஆழ்வார். நம்மாழ்வார் எப்படிப்பட்டவர்னா, பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும். ஒருத்தனை இந்த உலகத்துல யூஸ்லெஸ்ன்னு ஒருத்தன் ஒதுக்கிட்டான், இவனுக்கு பக்குவமே இல்லைன்ட்டான், இவன் ஒரு யூஸ்லெஸ், இவன் ஒரு இம்மெச்சூர்டு அப்படின்னு ஒதுக்கினவனை கூட பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான். நம்மாழ்வார்கிட்ட போயிட்டா நம்முடைய இதெல்லாம் திருத்தி நமக்கு ஏத்துக்குவாராம். குயில் நின்றார் பொழில் சூழ் குறுகூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் மொய்களர் பண்பையனர். அப்படிப்பட்ட ராமானுஜரை ஆரத்தழுவி இன்று முதல் இந்த சம்பிரதாயம் எம்பெருமானார் தரிசனம் என்று வழங்கப்படும். நான் வரிசையாக சொன்னேன், ராமானுஜருக்கு நிறைய பட்டங்கள், நிறைய பேர், ஒவ்வொரு சந்தர்ப்பங்களுக்கும் ஒவ்வொரு பேர். உடையவர்னு ஒரு பேர், உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி, அவர் வைத்த பேர் ராமானுஜர்னு பேர். ஒவ்வொரு இடத்துலையும் அவர் பட்டம் வாங்கிக்குவார், ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பட்டம். அடுத்தது உடையவர்ங்கிற பட்டம் யார் கொடுத்தா? தேவராஜ பெருமாள் கொடுத்தார். இன்று முதல் இந்த பூ உலகத்துக்கும் நீ அதிபதி, வைகுந்தத்துக்கும் நீ அதிபதி, வைகுந்தத்துக்கும் நீ தான் அதிபதி, வைகுந்தத்துக்கு ஒருத்தன் போகணும்னா உன் ரெக்கமெண்டேஷன் இருந்தால் அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அடுத்தாற் போல் இங்கே எம்பெருமானார்ங்கிற பேரை கொடுத்து, நீ எம்பெருமானார் தரிசனம்ங்கிற இந்த மதத்துக்கு எம்பெருமானார் தரிசனம் என்று அழைக்கப்படும் என்று கூறி அவரை ஆரத்தழுவினார் என்றோடு இந்த வாரத்தை நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ஜெய ராமராம்.
சத்குரு மகாராஜ் கீயே, ஆஞ்சநேய மூர்த்தி கீயே. அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீறி அருளாத இறைவா நீதாராய் பறையேலோரும் பாவாய். எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்றினம் காமங்கள் மாற்றேலோ ரம்பாவாய். செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவ ரம்பாவாய். எங்கும் திருவருள் பெற்று இன்புருவ ரம்பாவாய். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா. வீடியோவை பார்க்கக்கூடிய நேயர்களை வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தங்களின் பொன்னான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.